யூனிட் வந்து தேர்ட் யூனிட். தேர்ட் யூனிட்டை பொறுத்தவரையும் என்ன சொல்லியிருக்கேன்? பயோடெக்னாலஜி. இந்த டாபிக் பயோடெக்னாலஜி. இது உயிர் தொழில்நுட்பம். உயிர் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் தொழில்நுட்பவியல் அப்படிங்கிற பாடம் தான் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுல 2 லெசன்ஸ் இருக்குது. 2 லெசனை பொறுத்தவரையும் ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. தென் செகண்ட் லெசன் வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 லெசன்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. அதுல தமிழ்ல சொல்லும் போது உயிர் தொழில்நுட்பவியலின் நெறிமுறைகளும் செயல்முறைகளும். உயிர் தொழில்நுட்பவியலின் நெறிமுறைகளும் செயல்முறைகளும். இதுதான் இந்த பாடத்தினுடைய ஹெட்டிங். பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிர் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது நியூ டெக்னிக்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் டு தி ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசத்துல அல்லது உயிரினங்கள்ல மதிப்புமிக்க பொருளாக, அதாவது வேல்யூபிள் ப்ராடக்டா மாற்றும். வேல்யூபிள் ப்ராடக்ட் மீன்ஸ் என்னது? மதிப்புமிக்க பொருளாக மாற்றுவதற்காக உயிரினங்களை ஒரு குறிப்பிட்ட அளவில் கையாளுகின்ற வழிமுறை. பயோடெக்னாலஜி அப்படின்னு சொன்னா இந்த பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது அப்ளைடு சயின்ஸ் ஆஃப் பயாலஜி அப்படின்னு சொல்றோம். ஸோ பயாலஜில இது பயன்பாட்டு உயிரியல் அப்படின்னு சொல்றோம். அது என்ன சார் பயன்பாடு, எப்படி பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இட் இஸ் a science development and utilization of biological process. ஸோ பயோடெக்னாலஜி இஸ் a science. இது ஒரு அறிவியல் பிரிவு. இது the development and utilization of biological process. ஸோ உயிரினங்களால் ஏற்படக்கூடிய அந்த மதிப்புமிக்க பொருட்களை எவ்வாறெல்லாம் நாம் பயன்படுத்த போறோம், யூட்டிலைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், அல்லது எப்படி மேம்படுத்துவது. ஸோ அதற்கான ஒரு தொழில்நுட்பம் தான் நம்ம என்ன சொல்றோம்? பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்றோம். இந்த பயோடெக்னாலஜி அப்படிங்கிறதுக்கான இந்த வார்த்தை, இந்த வேர்டு யாரு காயின் பண்றா அப்படின்னு சொன்னா அவருடைய பேர் சொல்லியிருக்கு. காரல் எர்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சயின்டிஸ்ட். இவர் தான் இந்த வார்த்தையை 1919ல ப்ரொபோஸ் பண்றாரு. எந்த வார்த்தைய? இந்த பயோடெக்னாலஜி. the word biotechnology is introduced by யாரு சொல்லிருக்கேன்? காரல் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறிவியல் அறிஞர் தான் இந்த வார்த்தைய 1919ல ஃபர்ஸ்ட்ல யூஸ் பண்றாரு. எதை? இந்த பயோடெக்னாலஜி. ஸோ இந்த பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது ஹேங்கிங் என்ஜினியர் அப்படின்னு சொல்ல, ஹேங்கிங் மீன்ஸ் ஹங்கேரியன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹங்கேரியன் நாட்டுடைய அந்த அறிவியல் அறிஞர் தான் இந்த வார்த்தையை பயோடெக்னாலஜி, அதாவது உயிர் தொழில்நுட்பம் அப்படிங்கிறதுக்கான வார்த்தையை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்றேன். ஸோ இதை வேற எப்படி நம்ம டெஃபினேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ பயோடெக்னாலஜி இஸ் எக்ஸ்டெண்டட் பை, இப்படி நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஆர்கானிக்கான ஒரு செல்லையோ அல்லது அதனுடைய டிஷ்யூவையோ அல்லது அதனுடைய ஆர்கனலையோ அதுல இருந்து பெறக்கூடிய சில என்சைம்ஸா இருக்கணும். ஸோ அந்த ஆர்கான்ஸ்ல இருந்து பெறக்கூடிய எதுல இருந்து அப்படின்னா என்சைம்ஸை மாடிஃபிகேஷன் பண்ண போறேன், சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ சேஞ்ச் பண்ணி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூபிள் ப்ராடக்ட் மீன்ஸ் மதிப்பு சார்ந்த பொருட்களை எவ்வாறு கையாள போகிறோம். இப்போ ஒரு செல்ல இருந்தோ அல்லது ஒரு திசுக்களில் இருந்தோ அல்லது ஒரு உறுப்புகளில் இருந்தோ அல்லது அதுல இருந்து பெறக்கூடிய சில நொதிகளில் இருந்தோ மாற்றத்தை ஏற்படுத்தி மதிப்புமிக்க பொருட்களாக எவ்வாறெல்லாம் மாற்றுகின்றோமோ அந்த தொழில்நுட்பத்துக்கு பேர் நம்ம என்ன சொல்லியிருக்கேன்? பயோடெக்னாலஜி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். இந்த பயோடெக்னாலஜிக்கான டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, டெவலப்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ உயிர் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம்.
ஸோ உயிர் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி. The biotechnology are most developed. அதாவது இந்த பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஃபீல்ட பொறுத்தவரை போஸ்ட் செஞ்சுரி கிட்டத்தட்ட ஒரு கடந்த நூற்றாண்டு காலங்களை பொறுத்தவரை இந்த கிரேட்டர் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம், அபரிதமான வளர்ச்சிகளை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பயோடெக்னாலஜி எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இது ரெண்டா டிவைட் பண்ணி வச்சுக்கிறாங்க. they are classified into two category-ஆ நம்ம கிளாசிஃபை பண்றோம். இந்த பயோடெக்னாலஜி நம்ம எப்படி யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் ஒன்னு வந்து கன்வென்ஷனல் பயோடெக்னாலஜி ஆர் ட்ரெடிஷனல் பயோடெக்னாலஜி. கன்வென்ஷன் மீன்ஸ் என்னது, நம்ம வழக்கமாக பயன்படக்கூடிய அல்லது பாரம்பரிய தொழில்நுட்பம், உயிர் தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியும், இன்னொன்னு என்ன சொல்றோம்னாக்க மாடர்ன் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நவீன தொழில்நுட்பம், உயிர் தொழில்நுட்பம் அப்படிங்கிற ரெண்டு கேட்டகரியை நம்ம கிளாசிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றேன், கன்வென்ஷனல் ஆர் ட்ரெடிஷனல் பயோடெக்னாலஜி. பயோடெக் மட்டும் போட்டிருக்கேன், பயோடெக்னாலஜி. இதை நம்ம தமிழ்ல சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கேன், பாரம்பரிய உயிர் தொழில்நுட்பம், பாரம்பரிய உயிர் தொழில்நுட்பம். தென் செகண்ட் ஒன் என்ன இருக்கு அப்படின்னாக்கா மாடர்ன் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்றோம். என்ன வார்த்தை பயன்படுத்துறேன், மாடர்ன் பயோடெக்னாலஜி. சோ மாடர்ன் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது நவீன தொழில்நுட்பம். இப்படிங்கிற ரெண்டு கேட்டகரி நம்ம கிளாசிஃபை பண்றோம். ஸோ எதை அப்படின்னாக்கா லாஸ்ட் போஸ்ட் செஞ்சுரி அப்படின்னு சொல்லக்கூடிய கடந்த நூற்றாண்டுகளை பொறுத்தவரை they are greater developments to the biotechnology. ஸோ பயோடெக்னாலஜி பொறுத்தவரை நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுல பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு, டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம கையாள போறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ரெண்டு டைப்பா கிளாஸ் பண்ணுறோம். அது கன்வென்ஷனல் ஆர் ட்ரெடிஷனல் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது மாடர்ன் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நவீன உயிர் தொழில்நுட்பம் ரெண்டு கேட்டகரியா கிளாசிஃபை பண்றோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுனாக்க கன்வென்ஷனல் ஆர் ட்ரெடிஷனல் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறத பத்தி சொல்றோம். இப்ப கன்வென்ஷனல்னா என்ன அப்படிங்கும்போது பாரம்பரியமா பயன்படுத்தக்கூடியது. ஸோ கன்வென்ஷனல் பயோடெக்னாலஜி ஆர் அதர்வைஸ் கால்டு கிச்சன் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்றோம். என்ன வார்த்தை பயன்படுத்துறேன், கிச்சன் பயோடெக்னாலஜி, அதாவது சமையலறை உயிர் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றோம். ஏன்டா அப்படின்னா நம்மளுடைய ஆன்செஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மூதாதையர்கள் they will use the lot of microorganisms for the fermented process. ஸோ நொதித்தல் செயல்முறைக்காக நம்மளுடைய ஆன்செஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் பலவிதமான மைக்ரோ ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணிருக்காங்க. இது எங்கடா அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா டைரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பயன்படுத்துற பத்தியா டைரி ப்ராடக்ட்ஸ் பால் சார்ந்த தொழிற்சாலைகள்ல பெறக்கூடிய பொருட்கள். டைரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்ல நம்மளுக்கு தெரியும், கர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எதா இருக்கலாம், தயிரா இருக்கலாம், சீ அப்படின்னு சொல்லக்கூடிய நெய் அல்லது வெண்ணையா இருக்கலாம், அல்லது பட்டரா இருக்கலாம். இப்படி எது வேணுமாலும் வர பரவாயில்ல. இது எல்லாம் வேணும் அப்படின்னா டியூ டு தி ஆக்ஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் லைக் பாக்டீரியாவா இருந்தாலும் சரி அல்லது பங்கையா இருந்தாலும் சரி, ஸோ பாக்டீரியா செயல்பாட்டின் காரணமாகவோ அல்லது பூஞ்சைகளுடைய செயல்பாட்டின் காரணமாகவோ டைரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய பால் சார்ந்த தொழில்கள், அதாவது பால் சார்ந்த பொருட்கள், அது தயிரா இருக்கலாம், சோடா இருக்கலாம், டீயா இருக்கலாம், சரியா, அல்லது பட்டரா இருக்கலாம். இப்ப எது வேணுமாலும் என்ன பண்ணப்படுகிறாங்க அதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம் பத்தியா. இது எங்கடா வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆன்செஸ்டர் யூஸ் பண்ணிருக்கான். எப்படா அப்படின்னா புதுசாலமையில அப்ப முன்னாடியே செஞ்சுட்டான். பயோடெக்னாலஜி ப்ராசஸ் அவன் ட்ரெடிஷனலா யூஸ் பண்றான். மாடர்னா அது எப்படி பண்ணிருக்கோங்கிறத அடுத்து நம்ம பார்க்கணும். சரியா, அப்ப ட்ரெடிஷனல் பயோடெக்னாலஜி ஆல்ரெடி நம்மளுடைய கிட்டத்தட்ட போஸ்ட் செஞ்சுரி அப்படின்னு சொல்லக்கூடிய பலந்த காலம், ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இந்த பயோடெக்னாலஜி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஆன்செஸ்டர்ஸ், நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் பயன்படுத்தி இருந்தாங்க. அது மட்டுமா செஞ்சா, பாலை மட்டுமா மாத்தினா நம்ம சாப்பிட பத்தியா நிறைய சாப்பிடக்கூடிய ப்ராடக்ட்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு சார்ந்த பொருட்கள், அது இட்லியா இருந்தாலும் சரி அல்லது தோசையா இருந்தாலும் சரி அல்லது நான்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா, நான்லாம் நம்ம ஊர்ல ரொட்டின்னு சொல்லுவாங்க. அந்த நார்த் இந்தியாவில் போனா அது ஃபேமஸ். நான்னா அதுக்கு ரொட்டி, சரியா, அல்லது பிரெட் உங்களுக்கு தெரியும், அல்லது பீஸா. இப்ப படிக்கிறோம்னா சாப்பிடுறீங்களா, இப்ப ஃபேமஸா வந்துச்சு பீஸா கார்னர், அங்க பீஸா கார்னர் இருக்குது. ஸோ இந்த பீஸா அப்படிங்கிறது இது எல்லாமே பன்ல இருந்து வரக்கூடியது, எல்லாரும் ஃபெர்மெண்டட் ஃபுட், அவ்வளவுதான், நொதிக்க வைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள். ஸோ நொதிக்க வைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள்ல எதெல்லாம் இருக்கு, தோசை அப்படிங்கிறதா இருக்கட்டும் அல்லது இட்லியா இருந்தாலும் சரி
பன்னா இருந்தாலும் சரி அல்லது பீஸாவா இருந்தாலும் சரி. ஸோ இது எல்லாமே ஃபெர்மெண்டட் ஃபுட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை மட்டுமா யூஸ் பண்ணா அது இல்லாம வேற என்னடா யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா லாட் ஆஃப் ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுபானங்கள் லைக் பியரா இருக்கட்டும் அல்லது ஒயினா இருக்கட்டும் அல்லது பிராண்டியா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே எங்க இருந்தா எடுக்கலாம் அப்படின்னா ஆன்செஸ்டர் யூஸ் பண்ண விஷயங்கள் இதெல்லாம் நம்மளுடைய மூதாதையர்கள் இந்த இதெல்லாம் பயன்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ தேர் கன்வென்ஷனல் பயோடெக்னாலஜி மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்றான். இந்த கன்வென்ஷனல் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது ஓகே. ஸோ இந்த ட்ரெடிஷனல் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய இந்த உயிர் தொழில்நுட்ப முறைகள் அப்படிங்கிறது எந்த காலகட்டங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18th செஞ்சுரி அப்படின்னு சொல்லக்கூடிய 18ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இந்த கிச்சன் பயோடெக்னாலஜி அப்படிங்கறத எப்படி நம்ம மாற்ற முடியும் அப்படின்னாக்க சயின்டிபிக் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் பூர்வமாக இதை மாற்றி அமைக்கணும். இப்ப பால் தயிரா மாறுது அல்லது மாவு புளிக்குது. இப்ப இதுல ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது அவனுக்கு தெரியல எப்ப நம்மளுடைய ஆன்செஸ்டர் இருக்கு. சோ இப்போ உள்ள காலகட்டங்களை பார்க்கலாம். என்னடா பாக்கணும்னாக்கா பால் தயிரா மாறதுக்கு ஏதோ ஒரு காரணமா இருக்குது. அங்க சில பாக்டீரியா உள்ள போறது. அப்ப பாக்டீரியா என்ன பண்ணுன்னா பால்ல இருக்கக்கூடிய சர்க்கரையை பால்ல இருக்கக்கூடிய அந்த குளுக்கோ அதுல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அது லாக்டோஸ் அப்படிங்கிற சர்க்கரை என்ன ஆகுது லாக்டிக் ஆசிட்டா மாத்துது. இந்த ப்ராசஸ் பேர் ஃபெர்மெண்டேஷன். சயின்டிபிக் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் பூர்வமான உண்மைகள் என்னென்ன இருக்கிறது அப்படின்னு ஆராயிரும். அப்ப கிச்சன் பயோடெக்னாலஜி அப்படிங்கறத மாற்றி என்ன சொல்றோம் மாடர்ன் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது உள்ள வரும். மாடர்ன் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நவீன தொழில்நுட்பத்துக்குள்ள கொண்டு வர போறோம். சோ அந்த மாடர்ன் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். சோ மாடர்ன் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது மெயின் ஃபியூச்சர் இருக்கு. ரெண்டு மெயின் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அது என்னடா அப்படின்னா ஒண்ணு வந்து ரொம்ப முக்கியமானது ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஸோ அது ரெண்டு மெயின் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. மாடர்ன் பயோடெக்னாலஜி பொறுத்தவரை என்னடா அப்படின்னா இந்த எபிலிட்டி ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த டிஎன்ஏ மாலிக்யூல். ஸோ டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா மாடிஃபை பண்ண போறோம், சேஞ்ச் பண்ண போறோம். அதுல எபிலிட்டி ஆஃப் சேஞ்ச் த ஜெனடிக் மெட்டீரியல் இட் வில் கெட் த ப்ராடக்ட். ஸோ இப்படி மாடிஃபை பண்ணி அதுல இருந்து ஒரு ப்ராடக்ட் நியூ ப்ராடக்ட் நம்ம எடுக்க போறோம். என்ன பண்றதுனால டு சேஞ்ச் த genetic material. Which one is the genetic material? DNA as a genetic material அப்படின்னு சொல்லிருக்கோம். அப்படிதானே? ரைட்டா தப்பா? DNA as a genetic material இல்லையா? சொல்லுங்கயா. DNA as a genetic material அப்படின்னு சொல்லிருக்கோம். except some of the virus. அதாவது RNA வைரஸ் தவிர மற்ற எல்லா ஆர்கானிக்ஸை பொறுத்தவரையும் DNA தான் genetic material. அப்ப genetic materialல சேஞ்ச் பண்ண போறோம், ஆல்டர் பண்றேன். அப்ப ஆல்டர் பண்ணி நம்மளுக்கு தேவையான சப்ஸ்டன்ஸை எடுக்க போறேன். அப்படி எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் பேர் தான் என்ன சொல்லியிருக்காங்க ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ டெக்னாலஜி. ரீகாம்பினேஷன் மீன்ஸ் மறுகூட்டுணைவு டிஎன்ஏ தொழில்நுட்பம். தமிழ்ல சொன்னா மறுகூட்டுணைவு டிஎன்ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்மளுக்கு தகுந்த மாதிரியான பொருட்களை எடுக்க போறோம். அப்ப எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா அங்க இருக்கக்கூடிய மரபு பொருட்களை மாற்றத்தை ஏற்படுத்துவது, மரபு பொருட்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவது. அப்படி மாற்றத்தை ஏற்படுத்த அந்த பொருளுக்கான ஓனர்ஷிப் எடுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஓனர்ஷிப் ஆஃப் தி பயோடெக்னாலஜி ப்ராடக்ட். ஓனர்ஷிப் ஆஃப் தி பயோடெக்னாலஜி ப்ராடக்ட் அது என்ன சார் ஓனர்ஷிப். ஓனர்ஷிப் அப்படிங்கிறது நான் இப்போ ஒரு பொருளை தயாரிச்சுட்டேன்,
உற்பத்தி செஞ்சு வச்சிருக்கேன். எப்படா அப்படின்னா த்ரூ தி ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஸோ டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு புதிய பொருளை உற்பத்தி செஞ்சிருக்கிறேன். அந்த உற்பத்தி செஞ்ச பொருளுக்கான ஓனர்ஷிப் யாருன்னா நான். இப்ப நான் செஞ்சு வச்சிருக்க பொருளை இன்னொரு இடத்துக்கு போய் ஆட்டையை போட்டு கொண்டு போகக்கூடாது. அப்படி கொண்டு போகாம இருக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா அந்த பொருளுக்கான ஓனர்ஷிப்பை நான் எடுத்துக்கிறேன். அந்த பொருளுக்கான என்ன சொல்றேன், ஓனர்ஷிப்பை நான் எடுத்துக்கிறேன். அதனுடைய முதலாளி அப்படிங்கிறவன் நான் தான். சரியா? அதுக்கு அடுத்து இந்த பொருளால சோசியல் இம்பாக்ட் என்ன? சோசியல் இம்பாக்ட் அப்படிங்கிறது என்னடானாக்கா சமூக தாக்கத்தை, என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இப்ப பாக்குறோம். கோவிட்-19 அப்படிங்கிறது பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. உலகம் முழுவதும் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திருக்கிறது. உலக நாடுகள் எல்லாமே பெரிய பெரிய ஆராய்ச்சிகள் செஞ்சு என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா மருந்துகள் தயாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? இந்த மருந்துகள் எல்லாமே எவ்வளவு சீக்கிரம் சார் கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட இப்போ இந்த அடுத்த ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட இத்தனை பேர் போடணும் அப்படிங்கிறது டார்கெட் வச்சிருக்காங்க. இப்ப பெரிய நாடுகள் சொல்லக்கூடிய அமெரிக்காவை பொறுத்தவரை என்ன பண்றான், எல்லா அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா வாழக்கூடிய எல்லா அமெரிக்கர்களுக்கும் என்ன பண்ண போறாங்க, வேக்சின் கொடுக்க போறான், மருந்துகள் கொடுக்க போறாங்க. பாசிபிள் இது எப்படி சார் இவ்வளவு வேமா எப்படி நம்ம அந்த மருந்துகளை எடுக்க முடியும் அப்படின்னா டியூ டு தி பயோடெக்னாலஜி வச்சு தான் செய்ய முடியும். எந்த ப்ராசஸ் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸை வச்சு என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு தேவையான மருந்து பொருளை அதிக அளவு உற்பத்தி செய்ய முடியுதா? சரியா? அந்த பொருளுக்கான ஓனர்ஷிப் என்ன அப்படிங்கும் போது யாரு அப்படின்னா அமெரிக்காரனா அல்லது பிரான்ஸ்காரனா அல்லது ஜெர்மனில உள்ள ப்ராடக்டா அல்லது ரஷ்யன் ப்ராடக்டா அல்லது சைனீஸ் ப்ராடக்டா அல்லது இந்தியன் ப்ராடக்டா? எல்லா நாடுகளும் என்ன பண்றாங்கன்னாக்கா ஒரு வேக்சின், அது கோவேக்சின் சொல்றாங்க. புதுசு புதுசா பேர் வருது. நம்ம ஊர்ல கோவேக்சின் அப்படிங்கிற மருந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர்ல ஒரு மருந்தை ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ராடக்ட் பேர் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டான ஓனர்ஷிப் என்ன, அந்த மருந்தினால் வரக்கூடிய சமூக தாக்கம் என்ன, சோசியல் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருந்தினால என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும். இப்ப நான் சொல்றோம் கோவேக்சின் அப்படிங்கிற ஒரு மருந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், பயன்படுத்திக்கிறோம், வேக்சினேஷன் கொடுக்குறோம், ஊசி போட்ட சொல்லிடுறாங்க. நம்மள ஊசி போட்டாச்சு, ஊசி போட்டதுனால 10% எந்த விதமான பிரச்சனை இருக்கா அப்படின்னு பாக்குறோம். 10% மீன்ஸ் என்னது, 100% நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனை இருக்கா அப்படின்னு பாக்குறோம். 10% இந்த மருந்து ஏத்துக்கிறோமா எல்லாருமே அப்படிங்கும் போது சில மருந்துகள் ஏத்துக்கிறல. 8% சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறாங்க, அல்லது 90% சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறாங்க. அப்ப 10% அப்படிங்கிறது பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அப்ப மனுஷனுக்கு ஏதோ பிரச்சனை அல்லது சோசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சொசைட்டிக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும், அதனால அது என்வரன்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படிங்கிற ப்ராசஸ்க்காக என்ன பண்றாங்க, சில வேக்சினை நம்ம என்ன பண்ண முடியல, ஏத்துக்க முடியல அல்லது பப்ளிஷ் பண்ண முடியல. சோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு. சோ நார்மலா இந்த மாடர்ன் பயோடெக்னாலஜி பொறுத்தவரை எந்த ப்ராடக்டா இருந்தாலும் அதுல ரீகாம்பினன்ட் பண்ணி தான் எடுக்க முடியும். எடுத்த பொருளுக்கான ஓனர்ஷிப் வாங்கணும். அதனால வரக்கூடிய சோசியல் இம்பாக்ட் என்ன சொல்றேன், அந்த பொருளுக்கான சோசியல் இம்பாக்ட் என்ன, சமூக தாக்கம் என்ன, சமூக தாக்கம் என்ன அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப முக்கியமா தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது மாடர்ன் பயோடெக்னாலஜி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ இந்த மாடர்ன் பயோடெக்னாலஜி பொறுத்தவரையும் இந்த நவ்வே டே, பிரசன்ட் டே வச்சுக்கோ, இப்ப டுடே அப்படின்னு சொல்லலாம், எந்த நாளா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு டேக்கு எவ்வளவு அப்படின்னாக்கா $1 பில்லியன், கிட்டத்தட்ட $1 பில்லியன் என்னடாக்குனாக்கா வர்த்தகம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. So business எதனால அப்படின்னா due to the biotechnology products. So every day or each and every day $1 billion are business due to the biotechnology products. So உயிர் தொழில்நுட்ப பொருட்களால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட $1 பில்லியன் அளவுக்கு வர்த்தகம் நடக்கிறது உலகம் முழுவதும். அதே போல கோவேக்சின் வந்துருச்சுன்னா அது $1 பில்லியன் சொல்ல முடியாது, எவ்வளவு போகும்னு தெரியாது, அந்த அளவுக்கு போயிடும். எவன் ஒருத்தன் எந்த கம்பெனிக்காரன் கோவேக்சின் அதாவது கோவிட்-19க்கான வேக்சினை கண்டுபிடிக்க போறோம்னா அவன் தான் பெரிய ஆளா போறான். ஏன்னாக்க எல்லாருமே வேக்சின் போடணும் அப்படிங்கிற கண்டிஷன் வந்துட்டோம். சரியா? சோ அந்த அளவுக்கு ஒரு வர்த்தகம் தரக்கூடியது. அதாவது இந்த மாடர்ன் பயோடெக்னாலஜி பொறுத்தவரை ரொம்ப முக்கியமா எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னாக்கா ஒண்ணு ரொம்ப முக்கியமானது பார்மசூட்டிக்கல் கம்பெனி. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பார்மசூட்டிக்கல் கம்பெனி அதாவது மெடிசின் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்மசூட்டிக்கல் கம்பெனி அல்லது அக்ரோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயம் சார்ந்த பொருட்களா இருக்கும், அக்ரோ ப்ராடக்டா இருக்கட்டும். அதே போல பீவரேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பீவரேஜஸ் மீன்ஸ் என்னது அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆல்கஹாலிக் பீவரேஜ் சொல்லக்கூடிய மதுபான தொழிற்சாலைகள், மதுபான தொழிற்சாலைகளா இருக்கட்டும் அல்லது அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், அது இல்லாம நிறைய லோட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல எதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஃபீல்ட அப்ளை பண்றாங்க. பயோடெக்னாலஜி பொறுத்தவரை அப்ளை பண்றாங்க. இந்த மாடர்ன் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான ப்ராசஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஜீன் மாடிஃபிகேஷன்.
தி மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தி மாடிஃபிகேஷன் த்ரூ தி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான ஃபீல்டு இருக்குது இல்ல. ஏடா ரெண்டு முக்கியமான ஃபீல்டு மாடர்ன் பயோடெக்னாலஜியை பொறுத்தவரையும். ஒண்ணு ரீகாம்பினேஷன் டெக்னாலஜி, ரீகாம்பினேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்குது. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க செல் ஃபியூஷன். செல் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு கேட்டகரி இருக்கு மாடர்ன் பயோடெக்னாலஜி பொறுத்தவரை. எதிரா அப்படின்னாக்கா ஒன்னு ரீகாம்பினேஷன் சொல்லக்கூடிய டிஎன்ஏக்களை மறுக்கூட்டல் செய்வது, அதுக்கடுத்து செல்களை இணைப்பது. செல்களை இணைப்பது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் அது பேரு சொமாட்டிக் ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சொமாட்டிக் ஹைபிரிடைசேஷன் மீன்ஸ் உடலங்களை கலப்பிடமாக்கும், உடல செல்களை கலப்பிடமாக்குவது பேரு செல் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு முக்கியமான ஃபீல்டு எதுல அப்படின்னாக்கா அந்த மாடர்ன் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபீல்ட்ல அதிகமா யூட்டிலைஸ் பண்றாங்க, அதிகமா பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சோ அது இல்லாம வேற என்ன மேஜர் ஸ்பேசஸ் ஆஃப் த பயோடெக்னாலஜி. சோ எதெல்லாம் எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது எதெல்லாம் எதிர்கொள்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் சில ப்ராசஸ் போட்டிருப்போம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் போட்டிருப்போம். ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ், நொதித்தல் அப்படின்னு சொல்றோம். சோ நொதித்தலை பொறுத்தவரை இதுக்கு ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் எது அப்படின்னாக்க ஆசிட், லாட் ஆஃப் ஆசிட், அது ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கானிக் ஆசிட் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும். தென் அதே போல என்சைம்ஸ், லாட் ஆஃப் என்சைம்ஸ் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. அதே போல ஆல்கஹால், என்னது ஆல்கஹாலிக் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், அல்லது ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் எதிர்ப்பு பொருளா இருக்கட்டும், அல்லது பைன் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ். பைன் கெமிக்கல் மீன்ஸ் சில முக்கியமான வேதிப்பொருட்களா இருக்கட்டும். சோ அது விட்டமின்ஸ், அதே போல வேக்சின், இது எல்லாமே த்ரூ தி ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற செய்யறதுனால உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள். சரியா? த்ரூ தி மாடர்ன் பயோடெக்னாலஜி அதுல ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எது என்னடா அப்படின்னாக்கா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிறது நொதித்தல். நொதித்தல் மூலமாக பெறக்கூடிய பொருட்கள் அப்படிங்கும் போது என்னெல்லாம் பொருள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா நொதித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளை நொதித்தல் அப்படிங்கிற வினையை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆசிட். சோ ஆசிட் ப்ரொடக்ஷன் என்ன மாதிரி ஆசிட் சொல்றேன், அது ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னு சொல்றேன். ஆர்கானிக் ஆசிட் ப்ரொடக்ஷன் இருக்கு, ஆர்கானிக் ஆசிட் ப்ரொடக்ஷன் இருக்கு. அதே போல என்சைம் ப்ரொடக்ஷன் இருக்கு, ஆல்கஹால் ப்ரொடக்ஷன் இருக்கு. ஆல்கஹாலிக் ப்ரொடக்ஷன் மீன்ஸ் ஆல்கஹாலிக் சீவேஜ்ல பயன்படுத்தக்கூடிய ஆல்கஹால், எத்தனால், மெத்தனால், புரோப்பனால் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஆல்கஹால் ப்ரொடக்ஷன் இருக்கு. அதே போல ஆன்டிபாடிஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் நுண்ணுயிர் எதிர்ப்பு. அதே போல பைன் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான சில வேதி பொருட்களுடைய உற்பத்தி. அதே போல விட்டமின்ஸ் தெரியும் உனக்கு, வைட்டமினுடைய உற்பத்தி. அதே போல வேக்சினுடைய உற்பத்தி. இது எல்லாமே டு தி ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். தென் அதுக்கு அடுத்து பயோமாஸ் அப்படின்னு சொல்றோம். என்ன வார்த்தை பயன்படுத்துறோம்? சோ பயோமாஸ் அப்படின்னு சொல்றோம். சோ வாட் மீன் பை பயோமாஸ்? பயோமாஸ் அப்படிங்கிறது இந்த பல்க் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். பல்க் ப்ரொடக்ஷன் மீன்ஸ் அதிக அளவில், அதாவது மாஸ் அப்படின்னா நிறைய அர்த்தம், நிறை மாஸ் அப்படிங்கிறது நிறை அப்படின்னு சொல்றோம். சோ ஒரு எந்த ஒரு பயோடெக்னாலஜி ப்ராடக்டா இருக்கட்டும் அது அதிக அளவு உற்பத்தி செய்வது. லைக் எதுல அப்படின்னு சொன்னோம்னா ஒன்னு சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் எஸ்சிபி அப்படின்னு சொல்லிருப்போம். எஸ்சிபி மீன்ஸ் சிங்கிள் செல் புரோட்டீன். சோ இந்த சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படிங்கிறது இட் இஸ் எ சப்ஸ்டிட்யூட் ஃபார் ஃபுட், ஃபுட்டுக்கான ஒரு சப்ஸ்டிட்யூட். இப்ப நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம், சோறு சாப்பிடுறோம், சோறு கிடைக்கல அப்படின்னா ஒரே ஒரு டேப்லெட் போட்டா போதும். சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியத ஒரு வேலை சாப்பிடுறதுக்கு தேவையான நம்ம சாப்பிட்டோம்னா என்ன மாதிரியான எனர்ஜி நம்ம உடம்புல கிடைக்குமோ அதே மாதிரியான எனர்ஜி ஒரு டேப்லெட்ல கிடைச்சு. சோ தே ஆர் கால்ட் சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் செல் புரோட்டீன் தட் இஸ் எ மைக்ரோபியல் புரோட்டீன். மைக்ரோபியல் மீன்ஸ் மைக்ரோ ஆர்கானிக், வேற ஒண்ணும் கிடையாது, அது ஒரு மைக்ரோ ஆர்கானிக். சோ அது அதிக அளவு உற்பத்தி செய்வது. அதே போல ஆல்கஹால் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், அதாவது பயோஃபியூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரி எரிபொருட்கள், உயிரி வாயுக்கள் அல்லது உயிரி எரிபொருட்கள் உற்பத்தி செய்வது. இதெல்லாமே பயோமாஸ் அப்படின்னு சொல்றோம். பயோமாஸ் இஸ் பல்க் ப்ரொடக்ஷன் மீன்ஸ் அதிக அளவு நிறைய உற்பத்தி செய்வதால் பல்க் ப்ரொடக்ஷன். தென் செகண்ட் ஒன் அடுத்து என்சைம்ஸ் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? என்சைம்ஸ். சோ என்சைம்ஸ் அப்படிங்கும் போதே நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னா என்சைம் ஆஸ் பயோசென்சார். சோ ஏன் இந்த பயோ சென்சார் அப்படின்னு சொல்றோம்னா ஒரு வேலை நடக்குது, இதுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை
கரெக்டா ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு போகணும். சரியா? அப்படி கொண்டு போகிற வேலை யாரு செய்யறா அப்படின்னு சொல்றது அந்த என்சைம் செய்யுது. சோ என்சைம் as a biosensor, they are used as a processing டெக்னாலஜி. ஸோ ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றோம். ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, ப்ராசஸிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பதப்படுத்துதல் தொழிற்சாலை, ப்ராசஸிங் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளில் இந்த என்சைம்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவு பயன்படுத்துறாங்க. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா பயோஃபியூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ பயோஃபியூல்ஸ் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னாக்க உயிரினங்களிலிருந்து பெறக்கூடிய எரிபொருட்கள், அதான் பயோஃபியூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். என்ன வார்த்தை பயன்படுத்துறோம்? பயோ ஃபியூல். ஃபியூல்ஸ் அப்படிங்கும் போது எரிபொருட்கள். ஸோ உயிரினங்களுடைய எரிபொருட்கள் அப்படிங்கிறது இட் இஸ் ப்ரொடக்ட். எதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா ஹைட்ரஜனை ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஹைட்ரஜன் ஃபியூலா பயன்படுத்துறோம். அதே போல ஆல்கஹாலா ப்ரொடக்ஷன் பண்ணலாம், அல்லது மெத்தனால ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஸோ மெத்தனால், ஆல்கஹால் அண்ட் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் டியூ டு தி பயோஃபியூல்ஸா பயன்படுத்தக்கூடியது. ஸோ இது அதிக அளவு உற்பத்தி செய்வது. தென் அதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னாக்கா மைக்ரோபியல் இனாகுலன்ட். மைக்ரோபியல் இனாகுலன்ட். சோ மைக்ரோபியல் இனாகுலன்ட் அப்படின்னு சொல்றதுன்னா நுண்ணுயிர் வழியாக செறிவூட்டம் செய்வது. நுண்ணுயிரினங்கள் மைக்ரோபியல் அப்படிங்கிறது நுண்ணுயிரினம். இனாகுலன்ட் அப்படின்னா செறிவூட்டுவது. பயோ ஃபர்டிலைசர். சோ எங்க எல்லாம் பயோ ஃபர்டிலைசர்ஸா யூஸ் பண்றோமோ அங்க எல்லாமே பயோ இனோகுலண்டா பயன்படுத்துறோம். அதை மைக்ரோபியல் இனாகுலண்டா பயன்படுத்துறோம். சோ ஃபர்டிலைசர் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பயோ ஃபர்டிலைசர் ஆல்ரெடி படிச்சு லாஸ்ட் லெசன்ல படிச்சிருக்கோம். பயோ ஃபர்டிலைசர் அப்படிங்கிறது இட் இஸ் மைக்ரோபியல் ஃபர்டிலைசர். அதாவது மண்ணுடைய வளத்தை, சாயிலுடைய ஃபெர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக பிளான்ட்டுக்குள்ளேயோ அல்லது மண்ணிலேயே ஆட் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் பயோ ஃபர்டிலைசர். சொல்ல புரியுதா? சாயிலுடைய ஃபெர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். டிகிரீஸ் கிடையாது, இன்க்ரீஸ் பண்றது, அதிகரிப்பதற்காக, மண்ணுடைய வளர்ச்சியை அதிகரிப்பதற்காக இது எங்க ஆட் பண்றோம் அப்படின்னாக்கா பிளான்டோட ஆட் பண்ணலாம் அல்லது மண்ணோட ஆட் பண்ணலாம். சோ மண்ணுல ஆட் பண்றதுல மண்ணுடைய தரம் மேம்படும், அல்லது பிளான்ட் சேர்க்கறதுனால மண்ணுடைய தரம் மேம்படும். சோ அப்படி சேர்க்கக்கூடிய இந்த உள்ளுக்குள்ள உயிரினங்களுக்கு உள்ளுக்குள்ள புகுத்துறோம். சோ தே ஆர் கால்ட் இனாகுலன்ட். சோ பயோ இனாகுலன்ட் ஆர் மைக்ரோபியல் இனாகுலன்ட் அப்படிங்கிறது they are actually என்னதுலாம் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசர், பயோ ஃபர்டிலைசர்ஸ் ப்ரொடக்ஷனா இருக்குது. அண்ட் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரஜன் ஃபிக்சேட்டர். சோ நைட்ரஜன் ஃபிக்சேட்டர் அப்படிங்கிறது யாரா அப்படின்னாக்க இது மைக்ரோ ஆர்கானிசம் தான். சோ லேட் ஆஃப் சிம்பயாட்டிக் அசோசியேட்டிங் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. சிம்பயாட்டிக் அசோசியேஷன் அல்லது ஃப்ரீ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இப்படி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி படிச்சிருக்கோம், லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சிருக்கோம். ஃப்ரீ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் என்னடா பண்ணாக்கா வளிமண்டலத்துல ஃப்ரீயாவே இருந்து என்ன பண்ணுனாக்கா அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜனை பிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அல்லது அசோசியேட் பண்ணக்கூடியது. அசோசியேட் மீன்ஸ் என்ன பண்ணுனாக்கா ஒரு தாவரத்தோட இன்னொரு தாவரம் இணைந்து நைட்ரஜனை பிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது. சோ இப்படி எது இருந்தாலும் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா அல்லது அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனை பிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது அல்லது பயோ ஃபர்டிலைசர் ஆக்ட் பண்ணக்கூடியது. இது எல்லாமே பயோ இனாகுலன்ட் ஆர் மைக்ரோபியல் இனாகுலன்ட். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா அனிமல் அண்ட் பிளான்ட் செல் கல்ச்சர், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ அனிமல் அண்ட் பிளான்ட் செல் கல்ச்சர் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா தாவரம் அல்லது விலங்குகளுடைய செல் வளர்ப்பு. இந்த வளர்ப்புகள் எதுக்காக செய்யப்படுகிறது அப்படின்னாக்க இட் வில் ப்ரொடியூஸ் ஏ செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அண்ட் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. ரொம்ப முக்கியமானது செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள். செகண்டரி மெட்டபாலைட்ஸ் மீன்ஸ் என்னது? இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்களை உற்பத்தி செய்வதற்காகவோ அல்லது மோனோக்ளோனல் ஆன்டிபாடி, மோனோக்ளோனல் ஆன்டிபாடியை ப்ரொடக்ஷன் செய்வதற்காக என்ன பண்றோம் அப்படின்னாக்க இப்ப என்னுடைய செல்லுகளை கொண்டு போய் ஒரு புதுசா ஒரு செல்லை சேர்க்கிறேன். அது ஜீன் மாடிஃபைட் பண்ண செல். ஜீன் மாடிஃபைட் பண்ண செல். அந்த ஜீன் மாடிஃபைட் பண்ண அந்த செல் என்ன பண்ணுனாக்க ஒரு டிசீஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு தேவையான ஆன்டிபாடியை செக்ரிகேட் பண்ணும். they are called monoclonal antibody. monoclonal antibody. புரியலையா? நான் அதிகமா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கேக்குதாயா? பதில் சொல்ல மாட்டேங்கல. வேகமா போறேன்னா இன்னைக்கு ஸ்லோவா போறேன்னா வேகமா போயிட்டு இருக்கேனா? பதில் சொல்லுங்கப்பா. பேசுறது கேக்குதா? ஒரே ஆளா பேசிட்டு இருக்கேன், சோலோவா பேசிட்டு இருக்க நினைக்கிறேன். மத்தவங்க பேச மாட்டாங்கிற. வேகமா போறேனா கிளாஸ் இன்னைக்கு? எப்பவும் போல போயிட்டு இருக்கா? ஆமா சார். ஒரே ஒரு நிமிஷம் டீ குடிச்சுக்கிறேன். டீ வந்து ரொம்ப நேரம் ஆடிட்டு. நீங்க ஏதாச்சும் எனக்கு கேள்வி கேட்டு பதில் சொன்னா எனக்கும் நானும் சரி போயிட்டு இருக்கோம், நமக்கு ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு வரானு எனக்கு தெரியும். நீங்க யாருமே என்கிட்ட கேட்க மாட்டாங்கிற. ஏதாச்சும் சரி புரியல சார் இந்த இடத்துல சொல்லுங்க சார்னு எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நான் பாட்டுல உண்மையில போற மாதிரி போயிட்டே இருக்கிறேன்.
அதாவது உங்களுக்கும் எனக்குமான கான்ட்ரவர்ஷன் இல்லாம போச்சு. ஒன்னும் தவறு கிடையாது, கேட்கலாம். சரிங்களா? இன்னும் அதுல எல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. உனக்கு எந்த இடத்துல புரியலையா சார், இந்த இடம் எனக்கு நீங்க சொல்றது எனக்கு விளங்கல சார் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, அந்த வார்த்தையே வர மாட்டேங்குது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, யாரும் ஒண்ணும் நினைச்சுக்க போறதில்ல. மைக்க மட்டும் ஆன் பண்ணி நீ கேள்வி கேட்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. உனக்கான ஆன்சர் நான் சொல்லிடுவேன். சரியா? இந்த வாரம் மட்டும்தான் இப்படி, அதாவது கம்பைன் கிளாஸ் போகுது. அடுத்த வாரத்துல இருந்து நான் பிரிச்சு செப்பரேட் பண்ண போறோம். அது சொல்லிடுவாங்க, செப்பரேட் பண்ணி கேர்ள்ஸுக்கு தனியாகவும் பாய்ஸுக்கு தனியாகவும் கிளாஸ் போகுது. ஆன்டிபாடி, மயோனோக்ளோனல் ஆன்டிபாடி அப்படிங்கிறது என்னன்னு தெரியுதா? செகண்டரி மெட்டாபோலைட்ஸ் அப்படிங்கிறது they are derived from plants. தாவரங்கள்ல இருந்து பெறக்கூடிய பொருட்கள் தான் என்னது? செகண்டரி மெட்டாபோலைட்ஸ். பிரைமரி மெட்டாபோலைட்ஸ் மீன்ஸ் நார்மலா ஒரு பிளான்ட் செக்ரிகேட் பண்ணக்கூடியது பேரு பிரைமரி மெட்டாபோலைட்ஸ். they are essential for the life process. ஒரு உயிரினங்களுக்கு அவசியமான அந்த பொருள்களுக்கு பேரு பிரைமரி மெட்டாபோலைட்ஸ் சொல்லுவோம். சரியா? ஒரு உயிரினம் உயிர் வாழணும் அப்படின்னா புரோட்டீன் தேவை, ஃபேட் தேவை, கார்போஹைட்ரேட் தேவை, அல்லது விட்டமின்ஸ் தேவை, அல்லது மினரல்ஸ் தேவை. பிரைமரி மெட்டாபோலைட். சரியா? முதல்நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள். இது இல்லாம சில அடிஷனலா செக்ரிகேட் ஆகக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் பேர் செகண்டரி மெட்டாபோலைட் சொல்லுவோம். சோ செகண்டரி மெட்டாபோலைட்ஸ் பொறுத்தவரை இந்த ஏரியா வேல்யூபிள், சோ கமர்ஷியல் வேல்யூபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார ரீதியில் அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? செகண்டரி மெட்டாபோலைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. செகண்டரி மெட்டாபோலைட்ஸ் அப்படிங்கிறது எங்க இருந்து எடுக்கலாம் அப்படின்னாக்கா, தாவரங்களா வளர்த்தோ, தாவரங்களுடைய செல்களை வளர்த்தோ, அதாவது பிளான்ட் செல் கல்ச்சர் வச்சுருவோம், அல்லது அனிமல் செல் கல்ச்சர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா மோனோக்ளோனல் ஆன்டிபாடின்னு சொல்லக்கூடிய உயிரினங்களுக்கு மருந்துகளை உற்பத்தி செய்வதற்காக, அதாவது டிரான்ஜெனிக்ஸ் பண்றோம். டிரான்ஜெனிக்ஸ் மாற்றம் செய்வது, மாற்றம் செஞ்சு என்ன பண்றோம் அப்படின்னாக்கா மோனோக்ளோனல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்டிபாடிகளை எடுக்கிறாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. எல்லாத்துக்குமான பேசிஸே தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அது என்ன சார்? ரீகாம்பினேஷன். ரீகாம்பினன்ட், ரீகாம்பினன்ட் அப்படின்னா மறு கூட்டுணைவு, தமிழ்ல சொன்னா மறு கூட்டுணைவு. பாரு, இது ஒரு சர்க்கிள் வச்சுக்கோ. இந்த சர்க்கிள் என்ன பண்றேன்னா ஒரு பிரேக் போடுறேன், அடிக்கிறேன், ஒரு உடைச்சு விடுறேன். உடைச்சிட்டு இங்க ஒரு சின்ன பிட் இருக்கு, இந்த பிட்டை கொண்டாந்து, அல்லது இந்த சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ஒரு பிட்டு அப்படின்னு வச்சுக்கோ. இது ஒரு சர்க்கிள் வச்சுக்கோ, சர்க்கிள் ஏ, சர்க்கிள் பி அப்படின்னு வச்சுக்கோ. இது ஒரு வட்டம், இது ஒரு வட்டம் அப்படின்னு வச்சுக்கோ. இப்ப இந்த வட்டத்தை பிரேக் பண்ணி இந்த வட்டத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் பிரிச்சு எடுத்தேன். இந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் பிரிச்சு எடுத்து கொண்டாந்து இதோட சேர்க்கிறேன், இதோட சேர்க்கிறேன். இப்ப இதுக்குள்ள ஏ பார்ட்டிகல் இருக்கு, அதே போல யார் இருக்கும்? பி பார்ட்டிகல் இருக்கு. அப்ப ரெண்டு பார்ட்டிகல் ஒண்ணு சேர்ந்து புதுசா உருவாக்கப்பட்டது. ரெண்டு பார்ட்டிகல் ஒண்ணு சேர்ந்து புதுசா உருவாக்கப்பட்டதுனால அது பேரு ரீகாம்பினன்ட். மீண்டும் மறு கூட்டிணைவு செய்யப்பட்டது, மறு கூட்டிணைவு செய்யப்பட்டது. சோ இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா, இருக்கக்கூடிய நம்ம இதுல என்னென்ன சொன்னோம் அது எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு அதான் பயன்படும். அதாவது கெமிக்கல் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், அல்லது என்சைம் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், சரியா, அதாவது வேக்சினா இருக்கட்டும், அல்லது பிளான்ட் ஹார்மோன்ஸ், குரோத் ஹார்மோன்ஸா இருக்கட்டும், ஆன்டிபாடியஸா இருக்கட்டும், அல்லது இன்டர்ஃபெரான் ப்ரொடக்ஷன். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க, குரோத் ஹார்மோன் நம்மளால கொண்டு வர முடியுமா சார்? நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்ப நார்மலா டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெனடிகலி டார்க் மீன்ஸ் குட்டையா இருக்கான் பாத்தியா, அந்த குட்டையா இருக்கவனை என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்க ஸ்டிமுலேட் பண்ண முடியும்னு சொல்றான். ஸ்டிமுலேட் பண்ணி அவனை வந்து மாற்றிடலாம், டார்க் விஷயத்தை ரிமூவ் பண்ணிட முடியும். அதுக்கு நார்மலா பிளான்ட்ல சில ஹார்மோன்ஸ் இருக்குது. பிளான்ட்ல growth promoting ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற சில ஹார்மோன்ஸ் படிச்சிருப்பீங்க, ஆக்டின், ஜிபரலின், சைட்டோகைனின். இதெல்லாம் பிளான்ட்ஸ்ல இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்டின் கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியா? பதில் சொல்ல காணமே. ஆக்டின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு போன வருஷம் இந்த பாடம் நடத்தலன்னு நினைக்கிறேன். ஆமா, அது இதுல நடத்தினாங்க, நீட்ல நடத்தினால அது நான் சொல்லல. சோ ஆக்டின், ஜிபரலின், சைட்டோகைனின், சோ இதெல்லாம் என்னடா பண்ணும் அப்படின்னா they are growth promoting hormones. அது பிளான்ட்ஸ்ல செக்ரிகேட் ஆகக்கூடியது. அதே போல நம்மள பொறுத்தவரை மனுஷனுக்கு இருக்கா சார்? நம்மளுக்கு இருக்குது. பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாண்ட் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்க? பேங்க்ரியாஸ் சாரி பிட்யூட்டரி கிளாண்ட். என்ன கிளாண்ட் அது? பிட்யூட்டரி கிளாண்ட். அந்த பிட்யூட்டரி கிளாண்டை பொறுத்தவரையும் முக்கியமான ஒரு ஹார்மோன் சிஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன். சிஹெச் நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கிடையாது, growth ஹார்மோன் சொல்லுவோம். என்ன ஹார்மோன் இருக்குது?
growth ஹார்மோன். அந்த growth ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம குட்டையா இருக்கானா நெட்டையா இருக்கான் அப்படிங்கறது தீர்மானிக்கிறது. சோ growth ஹார்மோனோட ரேட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம குட்டையா இருக்கோம். நம்மளுடைய செக்ரிகேஷன் தான் ஒண்ணும் கிடையாது. நம்மளுடைய பிட்யூட்டரி சுரப்பிகள் பத்தி அந்த பிட்யூட்டரி சுரப்பில growth ஹார்மோனுடைய அளவு குறைவாக சுரக்கும் போது சரியா நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, நார்மலா வளர்ச்சி அடைய முடியாது. அல்லது இது பேர் மிட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பேர் மிட்ஜெட், குள்ளத்தன்மை. இதே growth ஹார்மோன் சில நேரத்துல அப்நார்மலா செக்ரிகேட் ஆகுதுன்னு வச்சுக்கோ, அப்நார்மலா அபரிதமான செக்ரிகேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கவே, அவன் பார்த்தனா கட்டி எப்படி மேல போய் இடிச்சிருவான், முட்டிடுவான், அந்த அளவுக்கு ஹைட்டா இருப்பான். சோ அதுக்கு பேர் என்னன்னா அக்ரோமெகாலி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் டியூ டு தி செக்ரிகேஷன் ஆஃப் growth ஹார்மோன். அதான் இப்ப நெட்டையா உள்ளவனுக்கு பத்தி பிரச்சனை இல்ல, குட்டையா இருக்கவங்க தான் பிரச்சனை. நம்ம குட்டையா இருக்கோம்னு சொல்ல மிட்ஜெட் சொல்லக்கூடிய குட்டி குட்டியா இருப்பான். சோ அவங்கள பார்த்து நம்ம எல்லாம் கேள்வி பண்ணுவோம், பாவம்டா அதெல்லாம் தப்பு அப்படின்னு பண்ணக்கூடாது. ஏன்னு வச்சுக்கவே அது அவனுடைய பிரச்சனையே கிடையாது, அது ஹார்மோனுடைய பிரச்சனை, ஹார்மோனுடைய பிரச்சனை. சரியா அவங்களும் மனிதர்கள் தான். அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம்னா மாடிஃபை பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும் த்ரூ தி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்ளை பண்ணி growth ஹார்மோனை ப்ரோமோட் பண்ணி. growth ஹார்மோன் என்ன பண்ண முடியும், ப்ரோமோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா குட்டையா இருக்கவங்க என்ன ஆக்கி விடலாம், நெட்டை ஆக்கி விட முடியும், நெட்டையா மாத்திர முடியும். growth ஹார்மோனா இருக்கட்டும் அல்லது ஆன்டிபயோட்டிக்ஸா இருக்கட்டும் அல்லது வேக்சின்ல நிறைய டைப் ஆஃப் வேக்சின் எடுக்கிறாங்க. அல்லது இன்டர்ஃபெரான் ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. இன்டர்ஃபெரான் அப்படிங்கிறது என்னன்னு தெரியுமா, இது கேள்விப்பட்டீங்களா? வெரி குட். இட் இஸ் ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி. ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் வைரஸுக்கு ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணக்கூடிய பேரு இன்டர்ஃபெரான் தான். சொல்ல புரியுதா? வைரஸுக்கு பத்தியா, வைரஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மருந்து என்ன பேர் அப்படின்னு சொல்லணும்னா இன்டர்ஃபெரான். இட் இஸ் ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி. ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டிஸ் பேர் என்ன சொல்லுவோம், இன்டர்ஃபெரான். ஸோ இன்டர்ஃபெரான் அப்படிங்கிறது வைரஸ் நோய்களை குணப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய மருந்து, அதுக்கு பேர் இன்டர்ஃபெரான். சரியா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோ. இது ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோம். அதுக்கு ப்ராசஸிங் இன்ஜினியரிங் போட்டுக்கோம். ப்ராசஸிங் இன்ஜினியரிங் மீன்ஸ் என்னடா அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, அல்லது ரீசைக்ளிங் ப்ராசஸ். வாட்டர் ரீசைக்ளிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். திருச்சி ப்ராசஸிங் இன்ஜினியரிங் சொல்றோம். ஸோ ப்ராசஸிங் இன்ஜினியரிங் என்னடா அப்படின்னாக்கா சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட், அவ்வளவுதான். சீவேஜ் வாட்டர் மீன்ஸ் கழிவு நீர்களை சுத்திகரிப்பு செய்வது அல்லது வாட்டரை ரீசைக்கிள் பண்றது. ஸோ தரமற்ற வாட்டரை, சரியா, தரமில்லாத இருக்கக்கூடிய அந்த வாட்டரை என்ன பண்றது, தரமான வாட்டரா மாத்துறது. சோ பர்ஃபெக்ட்டா மாத்தக்கூடிய அந்த ப்ராசஸ் ரீசைக்ளிங் ப்ராசஸ். சோ இதுக்கு பேர் என்ன சொல்றான் அப்படின்னாக்கா ப்ராசஸிங் இன்ஜினியரிங் சொல்றாங்க. சோ இது எல்லாத்துலயும் பயோடெக்னாலஜி அப்படிங்கறது அப்ளை பண்றான். இவ்வளவு பேசிக்கிட்டு பாத்தியா, இப்ப ஆன்டிபயோட்டிக்கா இருக்கட்டும் அல்லது வேக்சினா இருக்கட்டும் அல்லது ஃபியூல் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும் அல்லது என்சைம் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும் அல்லது ஆன்டிபாடி ப்ரொடக்ஷனா இருக்கட்டும் அல்லது செகண்டரி மெட்டபாலைட்ஸா இருக்கட்டும் அல்லது மோனோக்ளோனல் ஆன்டிபாடியா இருக்கட்டும் அல்லது பல்க் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் எனிவன், அது ஆல்கஹாலா இருக்கட்டும் அல்லது ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட் எனிவன், எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம எப்படி எடுக்க போறாங்க, எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா த்ரூ தி பயோடெக்னாலஜி ப்ராசஸ் அப்படின்னு சொல்றான். சோ இந்த சாப்டர்ல நம்ம இது எல்லாமே எப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல இப்ப நான் சொன்ன பத்தியா இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படிங்கிறது இந்த சாப்டர் ஃபுல்லாவே நம்ம படிக்க போறோம். அதுல பாத்தீங்கன்னாக்கா இன்டர் டிசிப்ளினரி ஃபீல்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படின்னு ஒரு வார்டு யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுல அந்த அடுத்த டாபிக்கே உனக்கு அதான் போட்டிருப்பாங்க, இன்டர் டிசிப்ளினரி ஃபீல்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. சோ உயிர் தொழில்நுட்பம் எதோடெல்லாம் இணைந்து காணப்படுகிறது, இன்டர் டிசிப்ளினரி மீன்ஸ் என்னது, உயிர் தொழில்நுட்பத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய துறைகள் என்னென்ன இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு புக்கு தான் பார்க்கணும். சோ இப்ப நம்ம இந்த பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 21st செஞ்சுரி அப்படின்னு சொல்லக்கூடிய 21ஆம் நூற்றாண்டு தொடக்க காலகட்டத்தில் பொறுத்து பெரிய அளவுக்கு இதை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீல்டுல என்னடா இருக்கு அப்படின்னாக்கா பயோடெக்னாலஜி அப்ளை பண்றாங்க. எதுல அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அதாவது பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரி சார்ந்து இருக்கக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் பயோடெக்னாலஜி இல்லாம இருக்காது. சொல்ற புரியுதா? நம்ம எதை பத்தி பேசல, ஈவன் பயோவார் முதற்கொண்டு, எது முதற்கொண்டு பயோவார்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கியா? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, நிறைய கிளாஸ் சொல்லியிருப்பேன். பயோவார் அப்படிங்கிறது என்னடா அப்படின்னா டேஞ்சரஸ் மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லக்கூடிய மிக கொடுமையான மிக கொடிய நோய்களை உண்டு பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் தே ஆர் யூஸ்ட் அஸ் எ வெப்பன். வெப்பன் என்ன தெரியுமா? என்னடா ஆயுதம் சார், வெப்பன் ஆயுதம். அப்ப யார் ஆயுதமா பயன்படுத்தலாம்? பெரிய கத்தியையோ அல்லது பாலையோ அல்லது துப்பாக்கியோ இப்படி எதையுமே பயன்படுத்த வேணாம். இது யூஸ்ட் அஸ் எ டேஞ்சரஸ் மைக்ரோ ஆர்கானிசம். சரியா?
மிக கொடிய நோய்களை உண்டு பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை வெப்பனா யூஸ் பண்ணா அந்த டிஸ்கால் பயோவார். என்னவார் அது பேரு? பயோவார். இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பத்தியா, COVID-19 இஸ் பயோவார் அப்படின்னு சொல்றோம். எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. சைனா ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் COVID-19. சைனாக்காரன் செஞ்சு வச்ச ஒரு வைரஸ். சரியா? தெரியுமா தெரியாதா? உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யாடா? அதே பதில் சொல்லுங்கடா. நீங்க சொல்லிட்ட உண்மைதான் சார். யார் அவன்? டேய் உன்னோட வாயிலே குத்துவாங்க காமன் அடிப்பல. நான் சொன்ன நீ என்னடா சொல்றேன்னு சொல்லிட்டா நீ நான் சொன்னா உண்மைதான். நான் சொல்றேன்னு தெரியாம அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, உலகத்தையே பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது COVID-19. ஸோ அந்த COVID-19 அப்படிங்கிறது நார்மலா சைனாவில் ஊகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்ல ஒரு சின்ன ஒரு பகுதியிலிருந்து வந்த ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அப்ப டேஞ்சரஸ் வைரஸ் ஆர் மைக்ரோ ஆர்கானிசம், எந்த ஒரு டேஞ்சரஸ் மைக்ரோ ஆர்கானிசம் எடுத்து நீ ஸ்ப்ரெட் பண்ணாலும் என்ன பண்ண முடியும்? உலகத்தை பெரிய அளவுக்கு புரட்டி போட முடியும். சொல்ல புரியுதா? தட் இஸ் ஏ பயோவார். அப்ப பயோவார்லையும் இந்த பயோடெக்னாலஜி யூஸ் பண்றான். எப்படிடா அப்படின்னாக்க, அவன் லேப்ல மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்றான்? கல்ச்சர் பண்ணி வச்சிருக்கான் லேப்ல. அதாவது இன்விட்ரோ கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலை, இன்விட்ரோ இன்விவோ கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த வார்த்தை? காலேஜ்ல பயோடெக்னாலஜி நடத்துறாங்களா சாரு? இதுக்கு பதில் சொல்லு. பதில் சொல்லுங்கம்மா. நடத்தியாச்சா? அப்ப நான் நடத்ததே வேண்டிய நினைக்கிறேன். அதே நிறைய இதுல வரப்போகுது. அதுல நம்ம என்ன இங்க படிச்சீங்களோ அது எல்லாமே இங்க வரப்போகுது. சரி பாப்போம் நீங்க இப்ப எந்த அளவுக்கு நீங்க பதில் சொல்றேன்னு பாக்குறேன். காலேஜ் நடத்திருந்தா கிட்டத்தட்ட இதுல அதுல உள்ள வார்த்தைகள் அட்லீஸ்ட் ஒரு 20% நம்ம யூஸ் பண்ணுவோம். 20% இங்க யூஸ் பண்ணுவோம். 20 இருந்து 30% இங்க யூஸ் பண்ணுவோம். சரியா? அதுல உள்ள பயோடெக்னாலஜி இதுல உள்ள பயோடெக்னாலஜி வேற கிடையாது, எல்லாம் ஒன்றுதான். சரியா? ஓகே. அதே போல இன்டர் டிசிப்ளினரி ஃபீல்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. சோ இந்த பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்றது எல்லா துறைகளோட தொடர்புபடுத்துகிறது அப்படின்னு சொல்றா. அதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜெனடிக்ஸ் போட்டிருப்பான். ஜெனடிக்ஸ் தான் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஜெனடிக்ஸ் மீன்ஸ் இது ஸ்டடியா பேருக்குதான் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன் ஆஃப் தி ஆர்கானிசம். அவ்வளவுதான். ஒரு உயிரினத்தினுடைய மரபு பண்புகளையும் மற்றும் அதனுடைய இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பற்றி அடிப்பதுதான் என்ன சொல்றான்? ஜெனடிக்ஸ். அப்ப ஜெனடிக்ஸ் இல்லாம என்ன கிடையாது? பயோடெக்னாலஜி கிடையாது. ஏன்டா ஜெனடிக்ஸ் இல்லாம பயோடெக்னாலஜி கிடையாதுன்னா, கவனி, இப்ப நம்ம வெட்ட போறேன், கட்ட போறேன், ஒட்ட போறேன்னு சொல்றோம் பத்தியா? வெட்ட போறேன், கிராப் பண்ண போறேன். அதே போல ஸ்லைஸ் பண்ண போறேன், ஸ்லைஸ் மீன்ஸ் இணைக்க போறேன். சரியா? மறுபடியும் கல்ச்சர் பண்ண போறேன். இப்ப எது வேணும்னாலும் எதனா விட்டுறேன் அப்படின்னாவே இது டிஎன்ஏ தான் வெட்ட போறேன். அப்ப டிஎன்ஏ அப்படிங்கிறது ஜெனடிக் மெட்டீரியல் படிச்சிருப்போம். ஸோ ஜெனடிக்ஸோட ரொம்ப சேர்ந்தது. ஜெனடிக்ஸ் இல்லைன்னா பயோடெக்னாலஜி கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் என்ன போட்டுருக்காங்க? ஜெனடிக்ஸ் போட்டுருக்காங்க. அப்ப ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறது என்னடா அப்படின்னா, திஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன் ஆஃப் த ஆர்கானிசம். அதோட இதுக்கு ரொம்ப தொடர்பு இருக்கிறது. இரண்டாவது ஃபீல்ட பொறுத்தவரை மாலிகுலார் பயாலஜி. மாலிகுலார் means the study of molecular level, the study of the biology at molecular level. அவ்வளவுதான். சோ உயிரினங்களை பத்தி படிக்க போறோம். அது எப்படி படிக்க போறோம் அப்படின்னா மூலக்கூறு அளவில். மூலக்கூறு அளவுனா ஒண்ணும் இல்ல. இப்போ ஈச் அண்ட் எவரி ஒன் ஆர்கானிசம் இஸ் மேட் ஆஃப் செல் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு ஆர்கானிசம் அல்லது ஒவ்வொரு உயிரினமும் எதால் ஆக்கப்பட்டிருக்கிறது? செல்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்ப செல் எதனால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, செல்லுக்குள்ள யாரா இருக்காங்க? நியூக்ளியஸ் இருக்குது, செல் வால் இருக்குது, செல்லுலார் ஆர்கனல் இருக்குது. நியூக்ளியஸ்ல என்னடா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இருக்குது. டிஎன்ஏ எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னாக்கா லாட் ஆஃப் நியூக்ளியோடைடால் ஆக்கப்பட்டிருக்கு. நியூக்ளியோடைட் இருக்குது. நியூக்ளியோடைட் எதுல இருக்கு அப்படின்னா நியூக்ளியோசைடு இருக்குது. இந்த வார்த்தை கேள்விப்பட்டது அர்த்தமா இருக்கா? புதுசா தெரியுதா? சொல்ல புரியுதா புரியலையாமா? பதில் சொல்லுங்கடா. நானா உலகிட்டு இருக்க மாதிரியே இருக்குடா. வார்த்தைக்கு நியூக்ளியோடைடு கேள்விப்பட்ட வார்த்தையா கேள்விப்படாத வார்த்தையா? கேள்விப்பட்ட வார்த்தை தானே? பேசலாம் அதை பத்தி. ஓகே. டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் நியூக்ளியோடைட், பில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட். எண்ணற்ற நியூக்ளியோடைடால ஆக்கப்பட்டிருக்கு. நியூக்ளியோடைட் இஸ் மேட் அப் ஆஃப் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறது? நியூக்ளியோசைடு. நியூக்ளியோசைடு அண்ட் சுகர் மாலிகுல் அது படிச்சிருப்பீங்க. நியூக்ளியோசைடு அண்ட் பாஸ்பேட். என்னது? நியூக்ளியோசைடு அண்ட் பாஸ்பேட். நியூக்ளியோசைடு என்ன இருக்குன்னாக்கா சுகர் இருக்குது, அதே போல நைட்ரோஜனஸ் ஸ்டேட். சோ இப்படி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எலமெண்ட் வரைக்கும் கொண்டு வரணும். ஒரு எலமெண்ட், அதுக்கடுத்து மாலிகூலுக்கு அடுத்தா என்ன வரும்? அடுத்த உள்ள காம்பனன்ட்ஸ் வரும். சோ ஆர்கனல் வரும். இப்படி போயிட்டே இருக்கும். சொல்ல புரியுதா? சோ இப்படி மாலிகுலார் லெவல்ல அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா தே ஆர் கால்ட் மாலிகுலார் பயாலஜி. மாலிகுலார் பயாலஜி. அடுத்து பாத்தீங்கன்னா இம்யூனாலஜி அப்படின்னு கொடுப்போம். இம்யூனாலஜி அப்படிங்கிறது தமிழ்ல என்ன போட்டுருக்காங்க?
நோய் தடைக்காப்பியல். நோய் தடைக்காப்பியல். So நோய் தடைக்காப்பியல் means study of immunosystem or immunomechanism of the organism. ஒரு உயிரினத்துல என்ன மாதிரியான நோய் தடைக்காப்பு தன்மை பெற்றிருக்கிறது அதை பற்றி படிப்பது. அதுக்கும் பயோடெக்னாலஜி தொடர்பு இருக்கிறது. சொல்ல புரியுதா? இம்யூனோசிஸ்டம் மீன்ஸ் என்னுடைய உடம்பு எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தா என்னுடைய மசில்ஸ் இருக்குது, அதுக்கு செல் இருக்கு. செல்லுக்குள்ள சில மெட்டபாலிக் சிஸ்டம் இருக்கிறது, வளர்ச்சி மாற்ற அமைப்புகள் இருக்கிறது. அந்த வளர்ச்சி மாற்ற அமைப்புல பிரச்சனை வரும்போதுதான் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் பிரச்சனை வரும்போதுதான் எனக்கு என்ன பண்ணுது, முடியாம போயிருது. முடியாம போனாக்கா எனக்கு உடனே என்ன வேணும்னு சொல்றேன், வேக்சினேஷன். அந்த வேக்சின் யாரு கொடுக்குறா? த்ரூ தி பயோடெக்னாலஜி. அடுத்து பாத்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்றேன். மைக்ரோபயாலஜி. So microbiology means the study of microorganism under the effect of environment. ஒவ்வொரு நுண்ணுயிரினம் எப்படி இருக்கிறது, அந்த நுண்ணுயிரினத்தால் சுற்றுச்சூழலுக்கு என்ன விதமான பாதிப்புகள் இருக்கிறது. That is called microbiology. என்ன பயாலஜி இருக்கு? மைக்ரோபயாலஜி. So மைக்ரோபயாலஜி என்ன சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான். COVID-19 அப்படிங்கிற வைரஸ் தான். எவ்வளவு மார்க் இருக்கு அப்படிங்கிற உனக்கு தெரியும். சொல்ற புரியுதா? அதை பத்தி பெரிய அளவுக்கு சொல்ல வேண்டியல. அடுத்து செல் பயாலஜி. ஸோ செல் பயாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டடி ஆஃப் செல் அண்ட் செல்லுலார் ஆர்கனல். செல்லை பத்தி, செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கனலை பத்தி படிச்சா என்ன பேர் சொன்னா செல் பயாலஜி. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பயோ கெமிஸ்ட்ரி. ஸோ ஸ்டடி ஆஃப் செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை பத்தி படிச்சா அது இஸ் கால்ட் பயோ கெமிஸ்ட்ரி. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னடா அப்படின்னாக்க ஒவ்வொரு உயிரினம் எப்படி இருக்குது அதை கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்டடி. தே ஆர் கால்ட் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். உயிரினங்கள்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எப்படி பேஸ் பண்ணி ஸ்டடி பண்ண போறாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்டடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கணினி வழியாக உயிரினங்களை ஆராய்வது, அதுக்கு பேர் தான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பயோ பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பயோபிசிக்ஸ் மீன்ஸ் என்னது அப்படின்னாக்கா அது பிசிக்கல் பிரின்சிபல் அப்படின்னாக்கா ஒரு இது பேர் சொல்றோம் நம்ம, இயற்பியல் விதிகள் அல்லது கொள்கைகளை உயிரினங்களோடு தொடர்படுத்துவது, உயிரினங்களோடு தொடர்படுத்த பேரு பயோபிசிக்ஸ். இப்ப நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க முடியும், நம்மளுடைய சிஸ்டம், நம்மளுடைய பாடி சிஸ்டத்தை பொறுத்து நம்மளுடைய ரத்தம் இருக்கு பத்தியா, அந்த ரத்தம் என்ன கண்டிஷன்ல இருக்குது அப்படின்னா அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் என்ன இருக்குது, எல்லாமே பிசிக்கல் ப்ராசஸ் இருக்கு. உள்ளுக்குள்ள எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, சரியா? இது எல்லாமே பயோபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லுவோம். அடுத்து நானோ பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நானோ பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நானோ பயோடெக்னாலஜி ஸ்டடி ஆஃப் என்னது, பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் த ஆர்கானிக். ஒரு ஆர்கானிக்ஸுக்கான உயிர் தொழில்நுட்பம் எப்படி இருக்குது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய பயோகெமிக்கல் நேச்சர் என்ன இருக்குது அப்படிங்கறதெல்லாம் அனலைஸ் பண்றது நானோ பயோடெக்னாலஜி இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் போட்டிருப்பான். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் தானே? ஆமா. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் மீன்ஸ் இது யூஸ் எதை அப்படின்னாக்கா மெடிக்கல் டெக்னிக்ஸ், அதாவது இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் மெடிக்கல் ஃபீல்ட்ல அப்ளை பண்றது. இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் எதுல அப்ளை பண்றதுனா மெடிக்கல் ஃபீல்ட்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா they are called பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா கெமிக்கல் இன்ஜினியரிங் சொல்றோம். கெமிக்கல் இன்ஜினியரிங் மீன்ஸ் என்னது அப்படின்னாக்கா அந்த கன்வர்ஷன் ஆஃப் என்ன மாதிரியான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம எதுக்கு மாத்துறது அப்படின்னாக்கா பயோடெக்னாலஜி ஃபீல்ட்ல அப்ளை பண்றது. ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒன்னோட தொடர்புகள் இருக்கிறது. அதுல சைட்ல பார்த்தீங்கன்னா கிராப் ப்ரொடக்ஷன், அதுக்கடுத்து டயக்னாஸ்டிக் போட்டுப்பான். கிராப் ப்ரொடக்ஷன், டயக்னாஸ்டிக், பார்மசூட்டிக்கல், வேக்சின் அண்ட் லைஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இது எல்லாமே கிராப்னா கிராப் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, டயக்னாஸ்டிக் மீன்ஸ் ஒரு டிசீஸ் அந்த டிசீஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, டயக்னாஸ்டிக். அடுத்து என்ன பண்ணாக்கா பார்மசூட்டிக்கல் அப்படின்னு. பார்மசூட்டிக்கல் மீன்ஸ் என்னது அப்படின்னாக்கா மருந்து சார்ந்த பொருட்களை எவ்வாறெல்லாம் உற்பத்தி செய்வது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வேக்சின், புதுசா வேக்சின் எப்படி உருவாக்குவது. அது லைஃப் ஸ்டாக் அப்படிங்கிறது உயிரினங்களோடு எப்படி உயிர் தொழில்நுட்பத்தை பயன்படுற மாதிரி மாற்றுவது, லைஃப் ஸ்டாக். ஸோ இது எல்லாமே இன்டர் டிசிப்ளினரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக்ல வருது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் இன்னொரு டாபிக், ஒரு பெருசா ஒரு அட்டவணை போட்டு வச்சிருப்பாங்க. ஹிஸ்டாரிக்கல் ப்ராஸ்பெக்டிவ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஹிஸ்டாரிக்கல் ப்ராஸ்பெக்டிவ் மீன்ஸ் அதாவது வரலாற்று வளர்ச்சி எவ்வாறு இருக்கு, உயிரின் தொழில்நுட்பத்திற்கான வரலாற்று வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறது. சரியா? இது புக் வச்சுக்கோ, பென்சில் பேனா எடுத்து வச்சுக்கோ. நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் ஒன் வேர்டு ரொம்ப முக்கியமானது.
நார்மலா படிக்க நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள்ல இதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருந்து கேட்பாங்க. ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நிறைய ஒன்வேர்டு கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. அதாவது பேர் என்ன, அவங்க என்ன மாதிரியான ஒர்க் செஞ்சிருக்காங்க, எந்த வருஷத்துல செஞ்சிருக்காங்க, யாரு என்ன ஒர்க் செஞ்சிருக்காங்க, எந்த வருஷத்துல செஞ்சிருக்காங்க, இது மூணு ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லாமே இதுக்கு ரெலவெண்டா நம்ம பின்னாடி படிக்க போறோம். இது ரெலவெண்டாவே நம்ம படிக்க போறோம். அதே போல இந்த ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இது நம்ம எப்படினாக்க 3 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். 3 கேட்டகரியா பிரிச்சுக்கிறதா சாரி, அது 4 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. 4 கேட்டகரியில ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்படின்னாக்கா பிஃபோர் காமன் ஈரா, பொது காலத்துக்கு முன்பு, அதாவது கிமு அப்படின்னு சொல்றோம். அந்த கிமு காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கடுத்து 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி ப்ரீ 20th செஞ்சுரி அப்படின்னு சொல்லக்கூடிய காலமா 2வது காலமா பிரிச்சிருக்கோம். 3வது காலம் எப்படின்னாக்கா 20th செஞ்சுரி 20ஆம் நூற்றாண்டு காலங்கள்ல என்ன மாதிரி நடந்துச்சு. அதுக்கடுத்து 21st செஞ்சுரி அப்படின்னு சொல்லக்கூடிய 21ஆம் நூற்றாண்டு காலங்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்குது உயிர் தொழில்நுட்பத்துல அப்படிங்கிற 4 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்கா எப்ப அப்படின்னாக்கா பிசி பிஃபோர் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிறிஸ்து பிறப்பதற்கு, அதாவது பொது ஆண்டுக்கு முன்புன்னு போட்டிருப்பாங்க. தமிழ்ல அப்படின்னா போ ஆ 3 போட்டிருப்பாங்க. தமிழ் மீடியம் பார்த்துல போ ஆ 3 பொது ஆண்டுக்கு முன்பு. பொது ஆண்டுக்கு முன்பு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, அதாவது எவ்வளவு வருஷத்துக்கு அப்படின்னாக்கா 6000ல இருந்து 3000 போட்டிருப்பாங்க. ஓகே, நம்மளுடைய ஆன்செஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிறிஸ்து பிறப்பக்கூடிய 3 காலங்களில் என்ன மாதிரிலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க அப்பவே பிரெட் மேக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரெட் தயாரிக்கத்தான் தெரிஞ்சு வச்சிருக்கான். அது இல்லாம ஃபெர்மென்ட் பண்ணி எதா அப்படின்னா ஃப்ரூட்ல இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாம், ஃப்ரூட்ல இருக்கக்கூடிய ஜூஸ் நம்ம இப்போ அடிப்பட்டிருப்போம். இந்த இப்ப இன்னமும் கிறிஸ்துமஸ் காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன தெரியுவாங்க அப்படின்னாக்கா வீட்டுல வந்து ஆல்கஹாலிக் பீவரேஜஸ்ல ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி வைப்பாங்க. கேள்விப்பட்டுகள் அது உண்டா இல்லையா? யாரு கிறிஸ்டியன் இருக்கலா? கிறிஸ்டியன் இருக்கலாம்? யாராச்சும் இருக்கியாப்பா? பதில் சொல்லுங்கடா. கிறிஸ்டியன் இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? கேக்குறேன், பதில் சொல்லு. யாருமா? சரி, ஓகே. அப்போ இது உண்டா? ஒயின் ப்ரிப்பரேஷன் உண்டா? ஒயின் பிரச்சனை பெரிய எல்லாம் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது இப்போ அந்த ஃப்ரூட் இருக்குல்ல, ஃப்ரூட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கசக்கி அல்லது நச்சு வச்சு, அதாவது சும்மா அதை கசமை ஆக்கி அதாவது புளிஞ்சு வச்சு அதோடைய எக்ஸ்ட்ராக்டை இடிச்சு போட்டு அல்லது அப்படியே மூடி வச்சிருவாங்க. ஒரு வாரம் அல்லது 10 நாளைக்கு அப்படியே மூடி வச்சிருப்பாங்க. ஒயின் சொல்லுவாங்க. கிரேப்ஸ் வச்சு. கிரேப்ஸ் ஒயின் எல்லாம் இருக்கா? என்ன செய்வாங்களா? இந்த இல்லையாமா, இதெல்லாம் நம்மளுடைய ஆன்செஸ்டர் செஞ்சு வச்சிருக்காங்க. எப்படா அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸை வச்சு என்ன ஃப்ரூட் ஜூஸை ரெடி பண்றது. ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல என்ன பண்றான்? ஃப்ரூட் ஜூஸை வச்சு செய்யறது. அதே போல பிளான்டுடைய எக்ஸ்ட்ராக்ட் பத்தியா, தாவரங்களுடைய எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா அவனுடைய இஷ்டங்கள் அதனுடைய புளிகள் இருக்கக்கூடிய அந்த பொருள், அதனுடைய சாறு, பிளான்டுடைய எக்ஸ்ட்ராக்டை வச்சு என்ன பண்ணா ஆல்கஹாலிக் பீவரேஜ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கான். ஆல்கஹாலிக் பீவரேஜ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கான். எப்படா அப்படின்னா எப்ப கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே, சரியா? பிஃபோர் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டியூரேஷன்ல பிரெட் ப்ரிப்பேர் பண்ணிட்டான். பிரெட்டை தயார் பண்றது தெரிஞ்சு வச்சுன்னா இதுல இருந்து ஃபெர்மென்ட் பண்ணி எதுடைய ஜூஸை, ஃப்ரூட்ல இருக்கக்கூடிய ஜூஸை ஃபெர்மென்ட் பண்ணி சாப்பிட தெரிஞ்சுட்டான். அதே போல ஆல்கஹால், அதாவது பிளான்டுடைய எக்ஸ்ட்ராக்ட், பிளான்டுடைய எக்ஸ்ட்ராக்ட் மீன்ஸ் என்னது? அதனுடைய களி, அதாவது அதனுடைய வடிக்கப்பட்ட அந்த தாவரத்துடைய வடி பொருள்களை பயன்படுத்தி சாராய தொழிற்சாலை, அதாவது மதுபானங்கள் தயாரிக்கும். மதுபானங்கள் தயாரிக்கக்கூடிய நுட்ப முறைகளை அப்பவே கையாண்டாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீ 20th செஞ்சுரின்னு போட்டிருப்பாங்க. ப்ரீ 20th செஞ்சுரி மீன்ஸ் என்னது? அதாவது 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு காலகட்டங்கள். அதாவது எப்படின்னாக்கா 1700ல இருந்து ஆரம்பிச்சு 1800 அப்படிங்கிற காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுல ரொம்ப முக்கியமானது ஆண்டன் லவாசியர் பேர் நோட் பண்ணி வச்சுக்கோ, அதை கேட்பாங்க. ஆண்டன் லவாசியர் எப்படனாக்கா அந்த வருஷத்தை நோட் பண்ணிக்கோ, 1770 1770ல ஆண்டன் லவாசியர் அப்படிங்கிறது இன்ட்ரோடியூஸ் எதரா அப்படின்னாக்கா தி பேசிஸ் ஆஃப் ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன்.
the basis of alcoholic fermentation. ஸோ சாராய நொதித்தல் எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கான விளக்கங்களை சொல்லிட்டான். சாராய நொதித்தல் எப்படி நடக்குது அப்படிங்கிற விளக்கத்தை எப்பவே 1770 காலகட்டங்கள்ல இது செஞ்சுட்டாங்க. யாரு? ஆண்டன் லோவாய்சியர் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னாக்க எட்வர்ட் ஜென்னர், இது உனக்கு தெரியும். எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிறது 1798ல இவருடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னாக்கா, அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்க என்ன பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவான், ஸ்மால் பாக்ஸ். ஸ்மால் பாக்ஸ் என்னது? ஸ்மால் பாக்ஸ் என்னடா? சிக்கன் பாக்ஸ் என்ன, ஸ்மால் பாக்ஸ் என்ன சொல்லு. பதில் சொல்லுங்கயா. பெரியம்மை சார். ஆமா, ஸ்மால் பாக்ஸ்னா பெரியம்மை, சிக்கன் பாக்ஸ்னா சின்னம்மை. சரியா? பேரே பத்தியா ஸ்மால் பாக்ஸ் போட்டுருக்கா. ஸ்மால் பாக்ஸ் அதுக்கெல்லாம் பெரியம்மை. ஸோ பெரியம்மைக்கான ஃபர்ஸ்ட் வேக்சினேஷனை கொண்டு வந்தது யாருன்னா எட்வர்ட் ஜென்னர். நோட் பண்ணி அது கேட்பாங்க எப்படானாக்கா 1798ல 1798வது வருஷத்துல பெரியம்மை நோய்க்கான தடுப்பூசி ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் ஃபார் என்னது ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்வர்ட் ஜென்னர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிறவரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்க 1838வது வருஷத்துல புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ டிஸ்கவர்ட், அதுல முக்கியமான புரதம் டிஸ்கவர் அண்ட் நேம்டு அண்ட் ரெக்கார்டட். கண்டுபிடிச்சுதான் ஒரு நொதிக்குமான பேர் வச்சுதான் அந்த நொதிகள்ல எல்லாமே என்ன பண்ணிட்டு நொதிகள் இருக்குது அப்படின்னாக்கா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க, பதிவு வச்சிருக்காங்க. இது யாரு செஞ்சா அப்படின்னு சொன்னாக்கா அந்த சயின்டிஸ்டோட பேரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோ. 3 பேர் இருப்பாங்க. ஜெரைடஸ் ஜோன்ஸ் முல்டர், ஜெரைடஸ் ஜோன்ஸ் முல்டர் அண்ட் ஜான் ஜேக்கப் பெர்சிலிஸ். ஜான் ஜேக்கப் பெர்சிலிஸ் இந்த 2 பேர் சேர்ந்து தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, புரோட்டீன் அப்படிங்கிறது இருக்குது, புரதம் அப்படிங்கிற கண்டுபிடிப்பு, புரதம் எப்படி எல்லாம் பேர் வச்சிருக்காங்க, அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ப்ராசஸ். அடுத்து பாத்தீங்கன்னாக்க எர்னாஸ்ட் ஹோப், சைலர், 2 பேர் எர்னாஸ்ட் ஹோப் அண்ட் சைலர் அப்படிங்கிற 2 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இது டிஸ்கவர்ட் ஒரு என்சைம் கண்டுபிடிக்கும். அது பேர் இன்வெர்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். இந்த என்சைம் என்ன பேரு? இன்வெர்டேஸ். அதை நோட் பண்ணி வச்சுட்டு கேட்பாங்க. ஸோ இன்வெர்டேஸ் அப்படிங்கிறது இட் இஸ் என்சைம். இன்வெர்டேஸ் அப்படிங்கிறது என்னது? என்சைம். ஸோ அந்த இன்வெர்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சது பேர் என்ன சொல்லியிருக்கேன்? ஹோப், எர்னாஸ்ட் ஹோப், சைலர், பேரு சைலர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க இந்த இன்வெர்டேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் அப்படின்னு சொல்றோம். செயற்கையாக இனிப்பை வழங்கக்கூடிய ஒரு விதமான நொதி, அவ்வளவுதான். இன்வெர்டேஸ் அப்படிங்கிறது செயற்கையான இனிப்பு சுவையை தரக்கூடிய ஒரு விதமான நொதி அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். அதை நோட் பண்ணி வச்சு அதை கேட்பாங்க. சரியா? இதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா 1817 லூயி பாய்ச்சர். ஸோ 1876ல லூயி பாய்ச்சர். ஸோ இவங்க என்ன பண்றாங்க? ஹீஸ் ஐடென்டிஃபைட் த ரோல் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இன் ஃபெர்மெண்டேஷன். ஸோ எதுல அப்படின்னாக்க நொதித்தல் தொழிலில் அல்லது நொதித்தல் தொடர்பான அந்த செயல்பாடுகள் நுண்ணுயிரினுடைய பங்கு என்ன, நுண்ணுயிருக்கான பங்கு என்ன, the role of microorganism in fermentation. ஸோ ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல நுண்ணுயிரினங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள் இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் யாரா? லூயி பாய்ச்சர். ஸோ இது எல்லாமே பிஃபோர் ஆர் ப்ரீ 20th century, 20ஆம் நூற்றாண்டு காலங்களுக்கு முன்பு இந்த மாதிரியான மாற்றங்கள் இருந்தது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 20th century அப்படின்னு சொல்லக்கூடிய 20ஆம் நூற்றாண்டு காலங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுல 1990 இது நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். இந்த பயோடெக்னாலஜி அப்படிங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சவர் சொன்னவர் யாரு சொன்னாக்க யாரு? காரல் எர்கி. இது ஆல்ரெடி நம்ம குறிச்சிருக்கோம், நோட் பண்ணி வச்சுக்கோ. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது 1928ல பெனிசிலின் கண்டுபிடிச்சது. ஸோ இன்வென்ஷன் ஆஃப் பெனிசிலின். ஸோ பெனிசிலின் அப்படிங்கிறது இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லியிருக்கேன்? பெனிசிலினுக்கு இன்னொரு பேர் ஒன்று சொல்லியிருக்கேன். என்ன பேர் இருக்கு? வேறு 11th நடத்தும் போது சொல்லியிருக்கேன். பெனிசிலினுக்கு இன்னொரு பேர் உண்டு. வெரி குட். குவீன் ஆஃப் மெடிசின் அப்படின்னு சொல்றோம். குவீன் ஆஃப் மெடிசின், மருந்துகளுடைய அரசி அப்படின்னு சொல்றோம். ஸோ இது இல்லை அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார்ல நிறைய பேர் செத்து போயிருப்போம் அப்படின்னு சொன்னேன். செகண்ட் வேர்ல்டு வார்ல காப்பாத்துனது ரொம்ப முக்கியமானது அலெக்சாண்டர் பிளமிங்கோடைய ரோல். அலெக்சாண்டர் பிளமிங் அப்படிங்கிறது தான் முக்கியமான எதை கண்டுபிடிச்சாரு? இந்த பெனிசிலின் அப்படிங்கிறத ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சாரு. பெனிசிலின் அப்படிங்கிறது இது சப்ளைடு ஃப்ரம்
பெனிசிலியம் நொட்டேட்டம் அண்ட் பெனிசிலியம் கிரைசோஜினம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சைகள்ல இருந்து பெறப்பட்டது. சரியா? அந்த ஆன்டிபயோட்டிக்ஸான அந்த பெனிசிலோட இன்வென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்ப அப்படின்னா 1928 இந்த வருஷத்தை நோட் பண்ணி வச்சு இது கேட்பாங்க. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா 1941ல ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். So one gene one enzyme concept. ஒரு ஜீன் ஒரு நொதி கோட்பாடு. சரியா? ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைபோதசிஸ் அப்படின்னு சொன்னாலும் சரிதான், அல்லது ஒன் ஜீன் ஒன் என்சைம் கான்செப்ட். ஒரு ஜீன் ஒரு நொதி கோட்பாடு அப்படிங்கிற ஒரு கோட்பாடை பிடில் அண்ட் டாட்டம் முழு பேர் என்ன அப்படின்னாக்க ஜார்ஜ் பீடில் அண்ட் எட்வர்டு டாட்டம். ஜார்ஜ் பீடில் அண்ட் எட்வர்டு டாட்டம் அப்படிங்கிறவங்க ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைபோதசிஸ் போஸ்ட்லேட் பண்றாங்க. எதை ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி பயோகெமிக்கல் ஸ்டடி பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்க நியூரோஸ்போரா அப்படின்னு ஒரு பஞ்சு நோட் பண்ணி அது பேர் நோட் பண்ணி நியூரோஸ்போரா இஸ் பஞ்சு. ஸோ நியூரோஸ்போராவில் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அனலைஸ் பண்ணி, அதாவது பயோகெமிக்கல் ஸ்டடி பண்ணி ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைபோதசிஸ் ஒன்னு ஃப்ரேம் பண்றாங்க. அதே சார் ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைபோதசிஸ் அப்படின்னா ஒரு ஜீன் ஒரு நொதி அப்படிங்கிற அமைப்பு பெற்றிருக்கிறது. அதாவது இந்த இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா ஆல் த என்சைம்ஸ் ஆர் புரோட்டீன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆல் த என்சைம்ஸ் ஆர் புரோட்டீன் பட் ஆல் த புரோட்டீன்ஸ் ஆர் நாட் என்சைம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த கான்செப்ட் முன்னாடி சொல்லியிருப்பேன். எல்லா நொதிகளும் புரதங்களே, பட் புரதங்கள் அனைத்தும் நொதிகள் கிடையாது. இதுதான் இதனுடைய முக்கியமான விஷயம். அப்ப ஒரு ஜீன் அப்படிங்கிறது என்னடா பண்ணுது அப்படின்னாக்கா ஒரு ஜீன் அப்படிங்கிறது இட் வில் டிட்டர்மைன் தி ஒன் அமினோ ஆசிட்ஸை உருவாக்க போகுது. அவ்வளவுதான். ஒரு ஜீன் அப்படிங்கிறது ஒரு அமினோ அமிலத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிறது. அப்போ ஒரு அமினோ அமிலம் அப்படிங்கிறது இது புரதத்தை உருவாக்க போகுது. அப்போ ஒரு புரதத்தை உருவாக்குவது என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஜீன் காரணமாக இருக்குது. அப்போ ஒரு ஜீன் இட் இஸ் ஈக்குவல் டு ஒரு என்சைம் ஈக்குவல் அப்படின்னு சொல்றான். இது அவங்களுடைய கான்செப்ட். ஒரு ஜீன் அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு ஒன் என்சைம். சொல்ல புரியுதா? ஒரு நொதி என்பது ஒரு நொதிக்கு, ஒரு ஜீன் என்பது ஒரு நொதிக்கு ஒப்பாக கருதப்படுகிறது. அப்ப ஜீன்கள் இல்லை என்றால் நொதிகள் உற்பத்தி செய்யப்பட முடியாது அப்படிங்கிற ஸ்டடியை அனலைஸ் பண்றது பீடில் அண்ட் டாட்டம். ஜார்ஜ் பீடில் அண்ட் எட்வர்டு டாட்டம் அப்படிங்கிறவங்க 1941ல இது ரொம்ப முக்கியமான ஸ்டடி. பயோகெமிக்கல் ஸ்டடி ஆஃப் நியூரோஸ்போரா பஞ்சை. நியூரோஸ்போரா பஞ்சையில முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் ஒன் என்சைம் ஒன்னு, அதாவது ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைபோதசிஸ். இதை மாடிஃபை பண்ணி என்ன பண்ணாங்கன்னா ஒன் ஜீன் ஒன் என்சைம் கிடையாது, ஒன் ஜீன் ஒன் பாலிபெப்டைட் ஹைபோதசிஸ். அதை வேணா மாத்தி எழுதிக்கோ பக்கத்துல. அதை மாடிஃபை பண்ணிருக்காங்க. ஏண்டா அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஜீன் எப்போதுமே ஒரு பாலிபெப்டைடை உருவாக்க போகுது, அதாவது ஒரு அமினோ ஆசிட்டை உருவாக்க போகுது. ஸோ அதனால என்சைம் சொல்ல வேண்டாம், அதை ஒன் ஜீன் ஒன் பாலிபெப்டைட் கான்செப்ட் கூட மாத்திக்கலாம் அப்படின்னு மாத்திட்டாங்க. சரியா? இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்வென்ஷன் ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைபோதசிஸ். அடுத்து பாத்தீங்கன்னாக்க அவேரி, ரொம்ப முக்கியமான 3 பேரு. அவேரி, தென் அடுத்தது மெக்லார்ட் அண்ட் மெக்கார்த்தி. அவேரி, மெக்லார்ட், மெக்கார்த்தி. இந்த 3 பேர் தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த வருஷத்தை நோட் பண்ணிக்கோ. 1944ல 1944வது வருஷத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா டிஎன்ஏ as a genetic material அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் என்ன ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாங்க. இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் DNA as a genetic material பை யாரால அப்படின்னாக்கா அவேரி. 3 பேரை நோட் பண்ணிக்க. அவேரி, மெக்லார்ட், இன்னொருத்தன் பேர் என்ன சொன்னாக்க மெக்கார்த்தி. மெக்லார்ட் அண்ட் மெக்கார்த்தி. இவங்க 3 பேரும் தான் டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு மரபு பொருள் அப்படிங்கிற விஷயத்த சொன்னவங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா 1953ல வந்து வாட்சன் அண்ட் கிரீக், ஜேம்ஸ் வாட்சன், இன்னொருத்த பேரு பிரான்சிஸ் கிரீக். ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரீக் அப்படிங்கிறவங்க டிஎன்ஏ அப்படிங்கிறது ஜெனடிக் மெட்டீரியல் சொல்லிட்டார். இந்த டிஎன்ஏ எப்படி இருக்குது அப்படிங்கறத சொன்னவங்க அதான். டிஎன்ஏ அப்படிங்கிறது இட் இஸ் எ டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத சொன்னவங்க யாரு அப்படின்னா வாட்சன் அண்ட் கிரீக். வாட்சன் அண்ட் ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரீக். உங்க பேரை நோட் பண்ணிக்கோ, இதுவும் முக்கியமான கான்செப்ட். அடுத்து 1972ல முக்கியமான ஒரு என்சைமுடைய இன்வென்ஷன், நொதியை கண்டுபிடிச்சாங்க. அவங்க பேர் யாருன்னாங்க ஆர்பர், ஸ்மித், நாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 பேர். ஆர்பர், ஸ்மித், நாதன். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு என்சைமை கண்டுபிடிச்சாங்க. அந்த என்சைமுக்கு பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ரொம்ப முக்கியமான ஒரு என்சைம். பயோடெக்னாலஜி நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு என்சைம் என்ன பேர் அப்படின்னாக்கா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்னு சொல்லக்கூடிய
ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். வரையறுக்கப்பட்ட நொதி. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்னா தமிழ்ல இருக்குன்னா வரையறுக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட நொதி அல்லது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரையறுக்கப்பட்ட நொதியான ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. எப்ப அப்படின்னா 1972 1972ல. இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோ. யாராவது ஆர்பர் ஸ்மித், இன்னொரு நாதன் அப்படிங்கிற இந்த 3 பேரும் சேர்ந்து இது ஒரு முக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னாக்க ஸ்டான்லி கோகன், ஆனி ஹங், அந்த ராபர்ட் கெல்லிங் அண்ட் ஹெர்பர்ட் பேயர் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் என்ன பண்ணாங்கன்னா RDNA டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். அதாவது fragmentations of DNA means DNA-க்களை துண்டாக்குவது. fragmentations of DNA அத இணைக்கிறது. combinations of DNA ரெண்டு DNA-க்களை இணைப்பது, வெட்டப்பட்ட DNA-க்களை இணைப்பது. இப்படி இணைச்ச DNA-க்கு பேர் RDNA. என்ன DNA? RDNA. ஏன் RDNA பேர் வச்சாங்கன்னா ரெண்டு புது DNA சேர்ந்தா அது ரீகாம்பினன்ட் DNA. அதனால அந்த ரீகாம்பினன்ட் அப்படிங்கறத R மாத்திக்கிட்டான். அப்ப RDNA உருவாக்குது இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எப்ப செஞ்சாங்க அப்படின்னு சொன்னோம்னா 1973ல அந்த 4 பேர். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா 1975ல யார் அப்படின்னாக்கா கோக்லர் அண்ட் மில்ஸ்டின். இவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னாக்கா ப்ரொடக்ஷன் ஆஃப் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. பயோட்டிக் கிடையாது, ஆன்டிபாடி. ஸோ மோனோக்ளோனல் ஆன்டிபாடி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உருவாக்குறவங்க அவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1976ல சிங்லர் அண்ட் கில்போர்ட். ஸோ சிங்லர் அண்ட் கில்போர்டுடைய ஒர்க் என்ன அப்படின்னாக்கா சீக்வன்ஸ் ஆஃப் DNA மாலிகூல். ஸோ DNA மூலக்கூறுகளை வரிசைப்படுத்துவது அல்லது தொடர் வரிசையாக்குவது. DNA சீக்வன்சஸை வரிசை கொண்டு வருது. அது சீக்வன்சஸ் ஆஃப் DNA அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அடுத்து 1978ல ரொம்ப முக்கியமான ஒர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா இது ஒன்வன்ல கேட்கலாம். ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் இன்சுலின். மனித இன்சுலின் ஹார்மோனை உற்பத்தி செஞ்சது எப்ப அப்படின்னாக்கா 1978ல. இது எதுல இருக்கு அப்படின்னா ஃப்ரம் ஈகோலி அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா இருக்கு. ஸோ ஈகோலி அப்படிங்கிறது எஸ்கரிச்சியா கோலி அப்படிங்கிற பாக்டீரியா. ஸோ எஸ்கரிச்சியா கோலி பாக்டீரியா இருந்து ஃபர்ஸ்ட் ஹியூமன் இன்சுலினை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சக்சஸ் பண்ணாங்க. அது அந்த ஒர்க்கை பார்த்துக்கோ, அந்த வருஷத்தை நோட் பண்ணீங்க. அடுத்து என்ன பாத்தீங்கன்னாக்கா 1979ல இது ரொம்ப முக்கியமான ஒர்க். இது ஒரு முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னாக்கா தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்டிபிஷியல் ஜீன்ஸ். ஸோ புதிய ஜீன்களை உற்பத்தி செய்வது. ஆர்டிபிஷியல்னா செயற்கையான புதிய ஜீன்களை உற்பத்தி செய்வது. இப்ப தி ஃபங்க்ஷனிங் வித்தின் தி லிவிங் செல்ஸ். அது என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா புதுசா உருவாக்கப்பட்ட செல்ல கொண்ட ஒரு ஆர்கானிசம்ல கொண்டு விடும்போது அது செயல்படக்கூடிய தன்மையில் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் ஆர் லிவிங் செல்ஸ். தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவிங் செல்ஸ். அவர் லிவிங் செல்லுக்குள்ள உள்ளுக்கு போகும்போது அது செயல்படக்கூடிய தன்மையில் இருக்குது அப்படிங்கிற சொஞ்ச யாரு அப்படின்னா HC கொரோனா. அவருடைய பேர் கொரோனா அப்படிங்கிறவருடைய பேரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1982ல இப்ப இன்சுலினை கண்டுபிடிச்சாச்சு. 78லே கண்டுபிடிச்சாலும் கிட்டத்தட்ட எப்ப அப்படின்னாக்கா 82ல ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அவருடைய ப்ராசஸ் பண்ணி US அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காக்காரன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அப்ரூவல் பண்றான். எதை அப்படின்னா இன்சுலினை அப்ரூவல் பண்றது. ஹியூமன் இன்சுலின்ல 10% அப்ரூவல் பண்ணது எது அப்படின்னாக்கா எப்ப 82ல ஹியூமன் இன்சுலின்ல 10% அப்ரூவ் பண்றான். யாரு அப்படின்னாக்கா அமெரிக்காக்காரன். அந்த மருந்து அந்த ஹார்மோனை மனுஷனுக்கு கொடுக்கலாண்டா அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டாங்க. எது வழியா அப்படின்னாக்கா அதாவது பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் RDNA டெக்னாலஜி அல்லது ஹியூமன் யூசஸ். அதாவது மருத்துவ ரீதியில் இன்சுலினை உற்பத்தி செய்து மனிதனுடைய பயன்பாட்டுக்கு அளிக்கலாம் அப்படிங்கிறத அதுக்கான அப்ரூவலை கொடுத்தது 1982ல. அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா 1983ல DI பிளாஸ்மிட் அப்படிங்கிற ஒரு பிளாஸ்மிட் இருக்குது. DI பிளாஸ்மிட். They are called tumor inducing plasmid. DI means என்னதுன்னா tumor inducing plasmid. டியூமரை
கலலை கட்டிகளை உற்பத்தி செய்யக்கூடியது. எதுல இருக்கும் அப்படின்னா அக்ரோ பாக்டீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்குது. இந்த டிஐ பிளாஸ்மிட்டை என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிளான்டுடைய செல்லுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பயன்படுத்த முடியும். அப்ப ஃபாரின் ஜீனை வெளில இருக்கக்கூடிய நம்மளுக்கு தேவையான அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு விரும்பத்தக்க அந்த ஃபாரின் ஜீனை கொண்டு போயிட்டு எதுக்குள்ள விட முடியும், பிளான்டுடைய செல்லுக்குள்ள சேர்க்க முடியும் த்ரூ தி டிஐ பிளாஸ்மிட். டிஐ பிளாஸ்மிட்களை வச்சு என்ன பண்ண முடியும்னா பிளான்டுடைய செல்லுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்தாங்க. எப்ப அப்படின்னு சொன்னோம்னா 1983. அடுத்து பாத்தீங்கன்னாக்க 1986ல இந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், பாலிமரேஸ் தொடர் வினை அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிஆர் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிசிஆர் டெக்னிக்ஸ யாரு அறிமுகப்படுத்துறானாக்க கேரி முல்லிஸ் அப்படிங்கிறவங்க தான் பிசிஆர் டெக்னிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப ரீசெண்டா பயன்படுத்துறாங்க. எதுக்கு தெரியுமா? பிசிஆர் டெக்னிக்ஸ் எதுல அப்ளை பண்றாங்க? பிசிஆர் கிட்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கியா? கோவிட் டெஸ்டுக்கு யூஸ் பண்ணுவோம். வெரி குட். கோவிட் டெஸ்ட் பண்றது, COVID-19 டெஸ்ட் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய பேரு பிசிஆர் கிட். அந்த பிசிஆர் கிட் அப்படிங்கிறது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் பேரு. பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். சோ அந்த டிஎன்ஏ சீக்வென்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கறது அனலைஸ் பண்றதுக்கான டெஸ்ட் தான் பிசிஆர், அதாவது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். அந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அந்த டெவலப் பண்ணது யார் அப்படின்னா கேரி முல்லிஸ் அப்படிங்கிறது. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னு சொன்னோம்னா 1987ல இது என்னடா அப்படின்னா 1987ல என்ன பண்ணாக்க ஒரு ஜீனை ஒரு பார்ட்டிகளை கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்ல புரியுதா, நம்மளுக்கு விரும்பத்தக்க பண்புக்கான அந்த ஜீனை கொண்டு போய் இன்னொரு ஆர்கானிக்ஸ்ல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த டெக்னிக் பேரு ஜீன் டிரான்ஸ்ஃபர். என்ன பேரு? ஜீன் டிரான்ஸ்ஃபர். அந்த ஜீன் டிரான்ஸ்ஃபர்ல பயோலிஸ்டிக் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட் அது? பயோலிஸ்டிக் அல்லது ஜீன் கன் மெத்தட் அப்படின்னு படிப்போம். இதுல படிப்போம் ஜீன் கன் மெத்தட் ஆர் பயோலிஸ்டிக் மெத்தட். அதுல பக்கத்துல எழுதிக்கும் பயோலிஸ்டிக் ஆர் ஜீன் கன் மெத்தட். அதுல பாத்தீங்கன்னா ஜீன் டிரான்ஸ்ஃபர் பை பயோலிஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பயோலிஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மீன்ஸ் என்னது அப்படின்னாக்க ஜீன் கன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்ணனை என்னது துப்பாக்கி, அதாவது துப்பாக்கியில எப்படி இந்த தோட்டா வேகமா போய் சேருதோ அதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை அப்ளை பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஃபாரின் பார்ட்டிகளை கொண்டு போய் இன்னொரு ஆர்கானிக்ஸை கொண்டு போய் சேர்ப்பான். ஜீன் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பயோலிஸ்டிக் அப்படிங்கிற ஒரு மெத்தடை பயன்படுத்துவாங்க. சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 1992ல பாத்தீங்கன்னாக்க அந்த ஈஸ்ட் பத்தியா செக்காரோமைஸ் சர்வீசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் செய்யக்கூடிய செக்காரோமைஸ் சர்வீசியைக்கான அந்த குரோமோசோமை ஃபர்ஸ்ட் சீக்வென்சஸ் பண்ணாங்க, வரிசைப்படுத்துறாங்க. சோ ஃபர்ஸ்ட் குரோமோசோம் அதாவது ஈஸ்ட்ல சீக்வென்ஸ் பண்ண வரிசைப்படுத்தப்பட்டது. அதாவது குரோமோசோமுடைய அதாவது ஈஸ்டுடைய குரோமோசோமை வரிசைப்படுத்துதல் எப்போது நடந்தது அப்படின்னு சொன்னோம்னா 1992ல. அடுத்து பார்த்தா 1994ல இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், GMO அப்படின்னு சொல்லக்கூடிய GMF அப்படின்னு சொல்ல. GMF மீன் ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஃபுட். ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஃபுட்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டொமேட்டோன்னு படிச்சோம், ஞாபகம் இருக்குதா? டொமேட்டோ என்ன தெரியுமா? டொமேட்டோ கேள்விப்பட்டிருக்கமா? என்னது டொமேட்டோனா? பொட்டேட்டோ பிளஸ் டொமேட்டோ கிராஸ் பண்ணி. டொமேட்டோ சார். பொட்டேட்டோவே சொல்லுங்கடா, ரைட் தான்டா. டொமேட்டோ கிராஸ் பண்ணி கிடைக்கிற ப்ராடக்ட் சார். ஓகே, பொட்டேட்டோயும் டொமேட்டோயும் கிராஸ் பண்ணா அதாவது டொமேட்டிக் ஹைபிரிடைசேஷன் அது ஒண்ணு. அதே மாதிரி இன்னொன்னு இப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா ஃபிளேவர் சேவர் டொமேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டொமேட்டோ இருக்கு. அது பேர் என்ன பாரு? ஃபிளேவர் சேவர் டொமேட்டோ. அது என்னடா அப்படின்னா அது யாரு? ரெசிஸ்டன்ட் வெரைட்டி. ரெசிஸ்டன்ட் வெரைட்டி அப்படிங்கிறது ரிட்னிங் ப்ராசஸ். ரிட்னிங் ப்ராசஸ் மீன்ஸ் என்னது? தக்காளி அவ்வளவு சீக்கிரமா கனிஞ்சு போகாம இருக்கிறது. சீக்கிரமா கனிஞ்சு போகாம அந்த கல் சுடம்ல ஊட்டி அது என்ன சொல்றாங்க, தக்காளி சீக்கிரம் உடையாம கெட்டியா இருக்கலாம். தக்காளிக்கு என்ன பேசுறது? ஆப்பிள் தக்காளின்னு சொல்றாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? பார்த்திருக்கியா? இப்ப யூஸ் பண்றது எல்லாமே ஆப்பிள் தக்காளி தான், நாட்டு தக்காளி கிடையாது. இந்த ஆப்பிள் தக்காளி அப்படிங்கிறது அதனுடைய அந்த செல் வால ரீட்னிங் ஆகாம கனிய விடாம
தடுக்கிறதுக்காக ஒரு ஆன்டிசென்ஸ் ஜீன்ஸ் உள்ளுக்குள்ள மாடிஃபை பண்ணிருப்பாங்க. ஆன்டிசென்ஸ் அப்படிங்கிறது எதிர்வினை செய்யக்கூடிய ஒரு நொதியான ஒரு ஜீனை உள்ள கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. சொல்ற புரியுதா? தக்காளி சீக்கிரம் பழுத்துரும், கழிஞ்சிரும். 2 நாள் அதிகபட்சம் 3 நாள் தான் வச்சுக்க முடியும் நார்மல் தக்காளி, நாட்டு தக்காளி. ஆனா ஜீன் மாடிஃபிகேஷன் பண்ணா பிளேவர் சேவர் டொமேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டொமேட்டோ இருக்கு. இந்த பிளேவர் சேவர் டொமேட்டோ அப்படிங்கிறது என்னடா அப்படின்னா அந்த ரிப்பனிங் ப்ராசஸ டிலே பண்ணக்கூடிய என்சைம், அதாவது ஜீன். ரிப்பனிங் அப்படின்னா அது கனிகளை பழுக்க வைக்கக்கூடிய நொதி. அந்த கனிகளை பழுக்க வைக்கக்கூடிய நொதிகளை மாற்றி ஒரு டொமேட்டோ உற்பத்தி செஞ்சிருக்கான். தட் இஸ் கால்ட் ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபு ரீதியாக மாற்றியமைக்கப்பட்ட தக்காளி. அப்ப மரபு ரீதியாக மாற்றியமைக்கப்பட்ட தக்காளி அப்படின்ற பிளேவர் சேவர் டொமேட்டோ அப்படிங்கிறத அப்ரூவ் பண்றான். யாரு? அமெரிக்காரன் அப்ரூவ் பண்றான். இப்போ தக்காளி இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவு 1 வாரம் அல்லது 10 நாள் அல்லது 20 நாள் கூட அந்த தக்காளி எந்த விதமான டேமேஜ் இல்லாம அப்படியே இருக்கும் அப்படிங்கிற ஒரு டொமேட்டோவை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் பாத்தியா? இதெல்லாம் பிளேவர் சேவர் டொமேட்டோ அப்படின்னா அந்த டொமேட்டோவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சரியா? அது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமானது 1997 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிரான்ஜெனிக் அனிமல்ஸ். ஃபர்ஸ்ட் டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் அப்படிங்கிறது எதுரா அப்படின்னாக்கா மெமாலியன்ல இருந்து. மெமாலியன்னா என்ன தெரியுமா? மெமாலியன் என்னடா? பதில் சொல்லுங்கப்பா. மெமாலியன்னா என்னது? மெமாலியன்னா என்ன? பாலூட்டிகள். ஃபர்ஸ்ட் டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ். டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ்னா இது மரபு ரீதியாக மாற்றியமைக்கப்பட்ட விலங்குகள், பாலூட்டி விலங்கு. எதுரா அப்படின்னா செம்மறியாட்டுல சிப்ல கண்டுபிடிச்சான். என்னது அதுக்கு பேரு சொன்னான்? என்னையா பேரு? என்ன பேரு? டாலி. டாலி அப்படிங்கறத யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னா அயன் வில்மெட். அந்த பேர் நோட் பண்ணி வச்சுக்கோ. அயன் வில்மெட் பண்ணதா இப்ப 1997 ஃபர்ஸ்ட் டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதே போல ஃபர்ஸ்ட் அனிமல் ஜீனோம், பிளான்ட் ஜீனோம் எப்ப அப்படின்னாக்கா 2000 2000 வருஷ காலகட்டங்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஜீனோம், அதாவது பிளான்ட் ஜீனோமை, ஒரு தாவரத்தினுடைய ஜீனோமை சீக்வென்ஸ் பண்றது, அதாவது வரிசைப்படுத்துவது. ஃபர்ஸ்ட் பிளான்ட் ஜீனோமா எதனுடைய ஜீனோமை சீக்வென்சஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா அரபிடாஸ் தாலியானா. அந்த பிளான்டோட பேரு அரபிடாஸ் தாலியானா. அது பேரு சேல் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேல் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரபிடாஸ் தாலியானா அப்படிங்கிற ஒரு பிளான்டோட ஜீனோமா தான் ஃபர்ஸ்ட் சீக்வென்சஸ் பண்ணாங்க. இது எல்லாமே 20th centuryல 20ஆம் நூற்றாண்டு காலகட்டங்கள்ல இந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் செஞ்சாங்க. அதுக்கடுத்து 21ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல 21st century 21ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல 2001ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல 2001ல ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், ரொம்ப முக்கியமானது. ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் மனித உயிரிய தொகையை கூறாய்வது, மனிதனுடைய உயிரிய அதாவது மரபணு தொகை, மனிதனுடைய மரபணுக்களை கூறாய்வதுக்கு பேர் தான் ஜீனோம் ப்ராஜெக்ட் சொல்றது. மனிதன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பிராட் ஆஃப் ஜீனோம் சீக்வென்சஸ், ஒரு ஹியூமனுடைய ஜீனோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் இனிஷியல் பண்றாங்க. மனுஷனுடைய குரோமோசோம் இருக்குது, அந்த குரோமோசோம் வந்து வரிசைப்படுத்துவது 2001ல தான் ஃபர்ஸ்ட் செய்யப்பட்டது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா 2002ல பாத்தீங்கன்னாக்கா பிளான்ட் கிராப்ல மாற்றம், உரைச்ச சட்டைவா நெல் தாவரத்துல பிளான்டுடைய ஜீனோம் சீக்வென்சஸ ப்ராஜெக்ட் பண்றாங்க. நெல் தாவரத்தினுடைய ஜீனோம் எப்படி இருக்குது, அது எவ்வாறு வரிசையாக இருக்கிறது அப்படிங்கிறது வரிசைப்படுத்தப்பட்டது 2002 அடுத்து 2003ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் மைல்ஸ்டோன் அப்படிங்கிறது முக்கியமானது. 2003 காலகட்டங்கள்ல இப்ப மனுஷன்ல மொத்தம் அதாவது 46 குரோமோசோம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். 46 குரோமோசோம் இருக்குது. அந்த 46 குரோமோசோம் எங்க இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிஎன்ஏ சீக்வென்ஸ் கிளியரா எப்ப கொடுத்தாங்கன்னா 2003ல 2003ல ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதனுடைய அந்த மரபணு தொகை மாதிரியில் எவ்வாறெல்லாம் இருக்கிறது அப்படிங்கறத கரெக்டா அனலைஸ் பண்ணி சொன்னாங்க. கரெக்டா அனலைஸ் பண்ணி இப்படிதான் மனிதனுடைய ஜீனோம்கள் இருக்கிறது அப்படிங்கிற வரைமுறை சொல்லப்பட்டது. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னாக்கா சர் ராபர்ட் ஜி எட்வர்டு 2010 சர் ராபர்ட் ஜி எட்வர்டு he developed
இன்வெட்ரோ ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங் ஆர் அனிமல்ஸ். இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அது என்ன சார்? இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன்னாக்க உள்ளுக்குள்ள செஞ்சா இன்விவோ அப்படின்னு சொல்றது, உள்ளுக்குள்ள செய்யறது. நம்ம அதை தனியா ஆர்டிபிஷியலா செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேரு இன்விட்ரோ கல்ச்சர். என்ன கல்ச்சர் பேரு? இன்விட்ரோ. இன்விவோ இன்விட்ரோ சொல்றதுதா. அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய இடத்துல, இயற்கையாக இருக்கக்கூடிய இடம்னாக்கா நார்மல் பிளேஸ்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ் பேரு இன்விவோ சார் இன்விட்ரோ சார் இன்விவோ என்ன வேற இன்விவோ. சோ இன்விட்ரோ அப்படிங்கிறது என்னடானாக்கா ஆர்டிபிஷியலா நம்ம கல்ச்சர் பண்ண போறோம். சோ அது பேர் ஏசெப்டிக் கண்டிஷன்ல. ஏசெப்டிக் கண்டிஷன் மீன்ஸ் நார்மல் கண்டிஷன் கிடையாது. ஏசெப்டிக் கண்டிஷன் மீன்ஸ் என்னது? எந்த விதமான மைக்ரோ ஆர்கானிக்கும் உள்ளுக்குள்ள போய் கண்டாமினேட் பண்ண முடியாத கண்ட்ரோல்டு கண்டிஷன். அப்படி கண்டிஷன் இருந்தாலும் அந்த கண்ட்ரோல்டு கண்டிஷன் பேர் தான் எழுதுறோம் இன்விட்ரோ கண்டிஷன். சோ இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது அனிமல்ஸ் செய்யறாங்க. சோ அதை சக்சஸ் பண்ணதுக்கு பிறகுதான் இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த டெஸ்ட் டியூப் பேபி கேள்விப்பட்டிருப்பீங்க. டெஸ்ட் டியூப் பேபி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? இந்த டெஸ்ட் டியூப் பேபி அப்படிங்கிறது இட் இஸ் எ இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் மீன்ஸ் எனது ஆய்வுகளில் செயற்கை முறையில் கருவுரை செய்வது. இது எப்ப சக்சஸ் பண்ணிருக்காங்க? 2010க்கு பிறகுதான். அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இன்னொன்னு 2016ல ஸ்டெம் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தெரப்பி செஞ்சாங்க. அது என்ன சார் ஸ்டெம் தெரப்பி அப்படின்னா? ஸ்டெம் செல் கல்ச்சரை வச்சு, ஸ்டெம் செல் கல்ச்சர் மூல செல் வளர்ப்பு கேள்விப்பட்டிருக்கீங்க. மூல செல் வளர்ப்பு அப்படிங்கிறது ஸ்டெம் செல் சொல்லிருப்பாங்களா? சில செல்கள் இருக்கிறது, அதாவது இன்ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய செல்ல ஆக்டிவா கொண்டு வர முடியும். இன்ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய செல்களை என்ன பண்ண முடியுமா? ஆக்டிவா கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஸ்ட்ரோக் பேஷண்ட் பக்கவாதம் பிடிச்சி இழுத்த ஒரு பேஷண்ட அவங்களுடைய ஸ்டெம் கல்ச்சர் பண்ணி அல்லது ஸ்டெம் கல்ச்சர் தெரப்பியா யூட்டிலைஸ் பண்ணி ஸ்டெம் செல் தெரப்பிய அவங்க மேல செலுத்தி ஸ்ட்ரோக் பேஷண்ட என்ன பண்ணாங்க? ரெக்கவர் பண்ணிருக்காங்க. நார்மலா அவங்க எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு மாற்றி இருக்காங்க. எப்ப? 2016. ஸோ 2016ல ஸ்டெம் செல் தெரப்பி ஸ்டெம் தெரப்பியை அப்ளை பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டெம் செல் இப்போ நம்ம நிறைய செஞ்சிருக்காங்க. கேன்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இப்ப ஸ்டெம் செல் தெரப்பி வந்துருக்கு. ஸ்டெம் செல் தெரப்பி வச்சு இப்ப நிறைய கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் முதல்ல வந்துருச்சு. இப்ப நம்ம கேன்சர் எல்லா கேன்சரையும் நம்மளால மாற்ற முடியும், சரி பண்ண முடியும். ஆனா பிளட் கேன்சரை பெரிய அளவுக்கு மாற்ற முடியாது. ஆனா ஒரே ஒரு பாசிபிள் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா ஸ்டெம் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெம் செல் கல்ச்சரை வச்சு நம்ம மாற்ற முடியும். ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுடைய போன் மேரோ கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்மளோட எலும்புடைய மஜ்ஜைகளுக்கு பேர் போன் மேரோ செல். ஸோ போன் மேரோ செல்ஸ்ல ஸ்டெம் செல்ஸ்ல அதுல உள்ள செல்ஸை மட்டும் என்ன பண்றது? கல்ச்சர் பண்றது. கல்ச்சர் பண்ணி நம்ம மாற்ற முடியும். எதை? பிளட் கேன்சரை மாற்ற முடியும். ஸோ அது கொண்டு வந்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னாக்கா எப்ப அப்படின்னா 2016 நான் சொன்ன வார்த்தை அதே இடத்துல பாயிண்ட் வந்திருக்கும் பாருங்க. ஸோ பிளட் ஸ்டெம் செல் க்ரோயிங் லேப் இதான் இப்ப இரத்தத்துடைய செல்களை அதனுடைய செல்களை லேப்ல வளர்க்க முடியும் அப்படின்னு 2017ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரத்தத்தினுடைய செல்களை வச்சுதான் என்ன பண்றாங்க? ஸ்டெம் செல் கல்ச்சர் பண்ணி பிளட் கேன்சரை கியூர் பண்றாங்க. ஸ்டெம் தெரப்பியை வச்சு ஸ்டெம் செல் தெரப்பியை வச்சு என்ன பண்றாங்கன்னாக்கா மாடிஃபை பண்ணிருக்காங்க, மாற்றிருக்காங்க. கடைசியா 2018 வரையும் போட்டிருக்காங்க. அதுல ஜேம்ஸ் ஆலிசன், அதுக்கடுத்து தர்சுகோ கொஞ்சோ அப்படிங்கிறது டிஸ்கவர்டு என்னடா அப்படின்னாக்கா புரோட்டீன் ஃபவுண்ட் இன் இம்யூனோ செல். மனிதனுடைய செல்களுக்கு உள்ள புரதம் இருக்கிறது. மனிதனுடைய செல்களுக்குள்ள என்ன மாதிரியான புரதங்கள் இருக்கிறது, அந்த புரதத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? மாற்றி செல் அதாவது கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். கேன்சருக்கான என்ன பண்ண முடியும்? ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத 2018 வரை நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம். அதை நான் மாதிரி இப்ப 2020 வந்துருச்சு. 20 முடிக்கும் போது இப்போ நிறைய ரிசர்ச் போனாலும் இப்ப கடைசி காலகட்டங்களை பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா மனுஷனுடைய செல் எடுத்து அந்த செல்லுக்குள்ள புரோட்டீன் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகல் புரத பார்ட்டிகல் எந்த இடத்துல இருக்குது, இந்த புரதத்தை மாடிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா இப்ப கேன்சர் மாதிரி அதாவது போக்க முடியாத டிசீஸ் பத்தி மருந்தே கண்டுபிடிக்க முடியாத டிசீஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிசீஸ் என்ன பண்ண முடியும்? கியூர் பண்ண முடியும். அப்ப கேன்சரை கியூர் பண்றதுக்கான மருந்து எதை வச்சு? செல்ல மாடிஃபிகேஷன் பண்றதுனால செல்ல மாடிஃபிகேஷன் பண்ற மாதிரி உருவாக்க முடியும் அப்படிங்கிற ரிசர்ச் வரை கடைசி இப்ப மாடர்ன் ஃபீல்டு வரை போயிட்டு இருக்குது. மாடர்னா இப்ப போயிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே எது ஓரியன்டா அப்படின்னா பயோடெக்னாலஜி ஓரியன்டா இவ்வளவு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஒவ்வொரு லெசன் மைல்ஸ்டோன்ஸா ஒவ்வொரு லெசன் பத்தி படிச்சிருப்போம். அந்த மைல்ஸ்டோனுக்கும் இந்த ஹிஸ்டாரிக்கல் ப்ராஸ்பெக்டிவ்க்கும் ரொம்ப வித்தியாசம். சொல்றப்ப ஸோ ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்தவரை ரொம்ப முக்கியமானது. எதுக்கான அப்படின்னாக்கா இந்த பயோடெக்னாலஜில என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புது புது கண்டுபிடிப்புகள் இருக்கிறது. ஸோ அப்படிலாம் கண்டுபிடிப்புகள் இருப்பதனாலதான் நம்மளால இப்ப சர்வை பண்ண முடியுது. நிறைய உயிரினங்கள் உயிரோட வாழ்ந்து நிறைய பேரை காப்பாற்ற முடியும். நிறைய பேர் என்ன பண்ணிருக்கப்ப
சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாமே த்ரூ தி பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்றோம். இந்த பயோடெக்னாலஜில அந்த கன்வென்ஷனல் பயோடெக்னாலஜி எப்படி இருக்கு, அதாவது ட்ரெடிஷனல் பயோடெக்னாலஜி எப்படி இருக்கு, அதுல என்ன மாதிரிலாம் செஞ்சிருக்காங்க, அதுல எப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது நாளைக்கு ஆரம்பிச்சிடும். ட்ரெடிஷனல் பயோடெக்னாலஜி முடிஞ்சு அடுத்து என்ன இருக்குது, அட்வான்டேஜஸ், அது மாடர்ன் பயோடெக்னாலஜி வரையும் அடுத்த கிளாஸ் போகும். இப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு வெறும் ஒரு 1.5 பக்கம் தான் நடத்த முடிச்சு. சரியா? ஏன்னாக்கா இந்த பாடம் நிறைய கதை சொல்ற மாதிரி இருக்கும், நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ அப்படின்னா ஷேர் பண்ணா இந்த பாடம் புரியும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டான லெசன், அதே போல இம்பார்ட்டன்ட் லெசன். சரியா? இப்ப ரீசெண்டா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இது ரொம்ப இதுக்கு நிறைய என்ன கொடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம அதுக்கு எஃபோர்ட் கொடுக்கணும். ஸோ இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி லைனுமே என்னது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றது. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனுமே முக்கியமானது, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரும் முக்கியம், ஒவ்வொரு கான்செப்டும் முக்கியம். ஸோ அதனால மறுதடவை உட்காந்து என்ன பண்றீங்கன்னா ரிவிஷன் உட்காந்து பாருங்க. இது சரியா? உட்காந்து ரிவிஷனை பார்த்துட்டு நல்லா படிங்க. ஸோ நல்லா படிச்சா மட்டும் தான் இந்த கான்செப்ட்லாம் வரும், நல்லா புரியாது. ஓகே, ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுப்போம், மீதி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir.